ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஷிகிமோரிஸ் நாட் ஜஸ்ட் அ கியூட்டி சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த அனிமையோட ஸ்டோரியை சிம்பிளா சொல்ல போனா ஒரு சாக்கோ பாய்க்கோ ரகட் கேலுக்கோ இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நம்மளோட லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏமோ ஆசையும் இருக்கும். ஆனா நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்ல. நமக்கு லைஃப்ல எவ்வளவுதான் கஷ்டமோ சோகமோ இருந்தாலும் கூட நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தா போதும், நம்ம லைஃபே டோட்டலி ஹாப்பியா சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். சிட்டியே காலையில ரொம்பவோ பாக்குறதுக்கு அழகா இருக்கு. செல்லோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவா அவசர அவசரமா வரான். வாசல் வரைக்கும் கிளம்புன நம்ம ஹீரோ எதையோ மறந்துட்டேன்னு திருப்பி உள்ள வரா. அவங்க அம்மா என்னன்னு போய் பார்த்தா தலையை சீவிட்டு இருக்கான். பின்னாடி பாரு முடி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்ன இன்னைக்கு ரொம்பவும் சீக்கிரம் கிளம்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கவும், ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு, அது போக ஷிகிமரி வர எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமரியை கேட்டுதா சொல்லுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு கல்லு காக்கா ட்ரக் ரோடு எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா அவங்க அம்மா சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ கிளம்புறான். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி 7 செகண்ட் தான் ஆகுது. நம்ம ஹீரோ எடுத்தவனே கீழே விழுந்துட்டான். நம்ம ஹீரோக்கு பேட் லக் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ காக்கா எச்சம் போட போதே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம மேலதான் விழுந்து நம்ம ஹீரோ தள்ளி போய் நின்னா. அதனால தடுக்கி கீழே விழுறான். வீட்டை விட்டு கிளம்பி 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஹீரோ 4 தடவை கீழே விழுந்துட்டான். ஹெவி வெயிட் தூக்கிட்டு ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்றாங்க. பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படி ஒன்ன பார்த்தா தான் ஹெல்ப் தேவைப்படுற மாதிரி தெரியுது, நீ ஓகே தானே அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ ஃபாஸ்டா போறான். சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம போறான். கியூட்டா ஒரு பொண்ணு நிக்கிறா. எல்லாருமே அவளதான் பாக்குறாங்க. ஹே ஷிகிமோரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரான். இதுதான் நம்ம கதையோட ஹீரோயின் ஷிகிமோரி. ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இவ்வளவு கியூட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கூட அவளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சாரி நான் வர லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்ல, பொண்ணு பாக்குறதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். இதுதான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஷிகிமோரி. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் இவ்வளவு மாரி நானும் கொஞ்சம் அழகா இருக்கணும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் கொஞ்சம் தான் அழகுன்னு சொல்ல வரியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் அப்படி சொல்ல வரல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரக்கோட கண்ணாடி தட்டுற மாதிரி வந்து டக்குன்னு ஷிகிமோரி நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்து போடுறா. சாரி ஷிகிமோரி உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, இதுக்கப்புறமாச்சு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சரியா அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. போன வருஷம் என்ட்ரன்ஸ் செரமனி ஞாபகம் இருக்கா, அப்போ இதே மாதிரி தான் மரம்லாம் சூப்பரா இருந்ததுன்னு ஷிகிமோரி சொல்லவும், ஆமா ஆனா போன வருஷம் நான் ரொம்ப பதட்டமா இருந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கா ஈஜிமி அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும், அதை ஏன்பா ஞாபகப்படுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னாச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி கேட்கவும், ஆமா பின்ன இருக்காதா, இந்த வருஷமும் நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் இருக்கணும், காடஸ் ஆஃப் கிளாஸ் ப்ளீஸ் என்னையும் ஷிகிமோரியோ ஒரே கிளாஸ்ல போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டவும், வேண்டுனா மட்டும் என்ன மாறவா போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை நான் வேண்டாம விட்டதுனால நம்ம வேற கிளாஸ் போயிட்டோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வேற கிளாஸ் போனாலும் உன்னை அடிக்கடி வந்து பாப்பேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. ஷிகிமோரிக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல, பட் நம்ம ஹீரோக்கு கண்ணு வேற லெவல்ல தெரியுது. நம்ம ஹீரோ அவன் பேரை கண்டுபிடிச்சிருந்தான். அடுத்து ஷிகிமோரியோட கிளாஸையும் பாக்குறான். அவங்க 2 பேருமே ஒரே கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. அப்பாடா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த வருஷமும் நம்ம ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு ஷிகிமோரி சொல்லுவோம். ஓ ஆமா படிக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷிகிமோரியா அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே கிளாஸ்ல தான் இருக்காங்க. என்ன மறந்துடாதப்பா நம்மளும் ஒரே கிளாஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வரான். சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஷிகிமோரியோ சரின்னு பாய் சொல்லி அனுப்பிடுறா. ஹே ஷிகிமோரி அப்புறம் நம்ம 2 பேரும் சாயங்காலம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும், யாஹூ நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவ என்ஜாய் பண்றா. நம்ம ஹீரோ பார்த்துட்டா அப்படின்னு அவ ரொம்பவும் வைக்கப்படுறா. இங்க எல்லாருமே வேற வேற கிளாஸ்ல இருந்து வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிடலாம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. ஈசுமிங்கிற பேரை நம்ம ஹீரோ பதட்டத்துல இச்சுமி அப்படின்றதா எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேட் லக் அவனுக்கு ரொம்பவும் மோசமா தான் இருக்கு. இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஷிகிமோரியோட தலையில டஸ்டர் நிக்கியா, அவ போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு நமக்கு டிவைன் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு போர்டு தொடச்சிட்டு இருக்கா, கை தவறி டஸ்டர் கீழே விழுது. அங்க தட்டி இங்க தட்டி நம்ம ஹீரோவோட தலையில படப்போகவோ டக்குன்னு ஷிகிமோரி வந்து காப்பாத்துறா. டஸ்டர் கீழே தானே விழுந்திருக்கணும், எப்படி பறந்து மேல போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓகே தானே ஷிகிமோரி நம்ம ஹீரோ கேட்குமோ, நல்ல வேலை உன் தலையில அடிப்படல இல்ல அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவா தலையை தொடச்சு விடுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா இருக்கானு பெக்கப்பட்டவா கொஞ்சம் வெளியே போறா. நீ ஒரு அன்லக் மேக்னட் மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒன்னு தேடி வரும். ஆனா ஒன்னால பாரு ஷிகிமோரிக்கு இப்ப கஷ்டம் இருக்கு. அவளே மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு உன் கூட இருந்து கஷ்டப்படணும்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சில பசங்க பேசிட்டு இருக்கிறதையோ ஷிகிமோரி கேட்டுருதா. அவளுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்றியே, நீலாம் அவளை வச்சிருக்க தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்கவும், ஈசுமே என் கூட லைப்ரரிக்கு வரியா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. நம்ம பேசுறது கேட்டுக்குமோ இல்ல கேட்டுக்க வாய்ப்பு இல்லப்பா அப்படின்னு இந்த பசங்க பயந்துட்டு இருக்காங்க. ஷிகிமோரி அவங்களை பார்த்து முறைச்சிட்டு போறா. அச்சோ ஆனா அவன் முறைச்சது கூட கியூட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு அவனுக்கு நினைக்கிறானுங்க. மத்தவங்க கண்டதையும் பேசுவாங்க, அவங்களுக்கு ஒன்ன பார்த்து போறாம நீ அதை கண்டுக்கிடாத அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிருந்தா. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஸ்கூலோட ஸ்டார்டிங் டேஸோ போகும்போது ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு போலாமான்னு கேட்கறான். எங்க போனோம் நம்ம ஹீரோ கேட்கவும், பவுலிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். எனக்கும் ஓகே தான் இனுசுக்கா, அவன் கூட சுத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நாங்களும் வருவோம் அப்படின்னு ஷிகிமோரி அவ ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. ஈசுமி கூட போறதா இருந்தா எங்கனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. அந்த லவ் பேர்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கல்ல, இனுசுக்கா நீ தான் தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கன்னு சொல்லவும், இந்த பிளான போட்டதே நானு நீங்க வர்றதுதான் எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்றான். பவுலிங்ல நான் கிங் அப்படின்னு நம்ம சொல்லவும், நானும் தான் நெக்கசாக்கி சொல்றா. கம்மியா ஸ்கோர் பண்றவங்க ஹை ஸ்கோர்
ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா ஷிக்கிமோரி, நீ இதெல்லாம் விளையாண்டுருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1-2 தடவை விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை பத்தி எனக்கு தெரியலனாலும் உன் கூட சேர்ந்து விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறான். எங்க பாரு ஷிக்கிமோரி, உனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு ஒழுங்காவே விளையாட தெரியாத மாதிரி காமிச்சுக்கோ, அப்படின்னாதான் பசங்களுக்கு ஒன்னு பிடிக்கும். உனக்கு சொல்லித்தாருங்கிற பேர்ல அவனும் உன் கூட நிப்பா, நீங்க க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இனுசுகா வந்து ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் 7 ஸ்கோர் பண்றான். ரெண்டாவது டைம்ல 0 தான் ஸ்கோர் பண்றான். இப்போ நெகசாகி ட்ரை பண்றா. அவ ஜஸ்ட் 5 தான் ஸ்கோர் பண்றா. இப்போ ஹாச்சிமிட்சு வரா. அவ பால தூக்கிட்டு ரொம்ப ஸ்லோவா வந்து அந்த பால ரொம்பவும் ஸ்லோவா உருட்டி விடுறா. இது என்ன இவ்ளோ ஸ்லோவா உருளுதுன்னு அவங்க பாத்துட்டு இருந்தா அந்த பால் கரெக்டா 10 பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்துருது. சூப்பர் ஹாச்சிமிட்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். ஃபுல் ஸ்கோர் எடுத்ததுக்கு ஈசமி பாராட்டுறான். நான் எப்படி பண்றது, நான் எப்படி பண்ணா ஈசமிக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம சமாளிக்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஷிக்கிமோரி நீ போறியான்னு கேட்கவோ, இல்ல நீயே போயிட்டு வான்னு சொல்றா. நம்ம ஹீரோ உருட்டி விடுறான். வெயிட் பண்ணி ஸ்ட்ரைட்டா தான் போகும், ஆனா அது நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லி அவ கலாச்சிட்டு இருக்கா. பார்த்தா கரெக்டா கிட்ட போகவும் ஒன்னே போய் அட்டாக் பண்ணுது. பேட் லக் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாவே போனாலும் கடைசி டைம் அது திரும்பி ஜஸ்ட் ஒன்ன மட்டும் அட்டாக் பண்ணுது. நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு நெகுசாகி சொல்றா. ஷிக்கிமோரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹே ஷிக்கிமோரி, உன்னால முடியும், உன்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை சீர் அப் பண்ணுவோம். ஷிக்கிமோரி ஃபர்ஸ்ட் பவுலிங்லயே பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. எல்லா பவுலிங்லயும் 10க்கு 10 பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே ஷிக்கிமோரியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பவுலிங் மாஸ்டரையே நம்ம கூட வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸே ஆச்சரியப்படுத்தாங்க. ஷிக்கிமோரி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுக்கிறா. நம்ம ஹீரோவை பாராட்டுவோம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவ ஹைஃபை கொடுக்குறா. எப்படியோ அவ ஈஸியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இப்ப கேம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. லோ ஸ்கோர் எடுத்தவங்க ஹை ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். உனக்கு என்ன ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ட்ரீட்டா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு ஒன்னா நடந்து போவோமான்னு அவ கேட்கறா. ஆனா அதுதான் நம்ம எப்பவும் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா இன்னைக்கும் அதையே பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. வழக்கம் போல இவங்க 2 பேருமே வீட்டுக்கு ஒன்னாவே நடந்து போறாங்க. காத்து ரொம்ப அடிக்குதுன்னு கேட்கவும் அவன் முடிக்குற பறக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டா எப்படி கேனு குப்பன் எல்லாம் ஓமூஞ்சில் மட்டும் வந்து விழுதோ அப்படின்னு ஷிக்கிமோரி சிரிச்சிட்டு இருக்கா. ஒரு பேப்பர் காத்துல வந்து நம்ம ஹீரோ மேல விழுப்போ டக்குனவா பிடிச்சிருதா. எப்படி இவ அது வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டா பிடிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். எப்பவுமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஷிக்கிமோரி. என்னோட பேட் லக்னால தான் இது எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சாரி கேட்காதுன்னு அப்படின்னு சொல்றா. ஆனா என்னோட பேட் லக்னால தானே நீயும் கஷ்டப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கிளாஸ்ல அந்த பசங்க ஒன்னு டீஸ் பண்ணது நீ சீரியஸா எடுத்துக்கிட்டல அப்படின்னு கேட்கவும். ஆனா அவங்க உண்மையை தானே சொன்னாங்க, என் கூட இருக்கிறதுனால உனக்கும் கஷ்டம் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடையில இருந்து ஒரு போர்டு நம்ம ஹீரோ தலையில போகுது. டக்குனவா வந்து ஒரு கிக் போட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. இப்ப நான் பேசுறதுக்கான நேரம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் என் கூட இரு போதும், என்னானாலும் சரி கடைசி வரைக்கும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்போம். நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறான். இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும். திடீர்னு இதை ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி இப்ப அவ வெக்கப்படுறா. உனக்கு எதுவும் அடிப்படலையான்னு கேட்கவும். அதெல்லாம் இல்ல, என் கால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி நீ அப்படி வேற லெவல்ல கிக் பண்ண, நீ அப்படியே பாக்குறதுக்கு ஒரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறோம். நீயா இதையோ ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்றா. உண்மையிலேயே உனக்கு அடிப்படல இல்ல அப்படின்னு நம்ம கேட்கவும். என் கால் நல்லா தான் இருக்கு, உனக்கு எதுவும் அடிப்படல இல்ல அப்படின்னு கேட்கறா. இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்குது. கேர்ள்ஸுக்கு பாஸ்கெட் பால் அண்ட் வாலிபால் வச்சிருக்காங்க, பாய்ஸ்க்கு ஃபுட்பால் வச்சிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும். நான் அடிப்படாம இருந்தா அதுவே பெஸ்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷிக்கிமோரி அங்க பாரா. உன்னோட சாக்கர் கேம் எப்போ ஆரம்பிக்க அப்படின்னு கேட்கறா. ஹேர் ஸ்டைல் புதுசா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கவும். நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஒரு ஹாச்சிமீட்ஸ்க்கு மட்டும் காமெடியா ரிப்பனை பின்னி விடுறா. அட டைமிங் போர்ட்லயே எழுதிருக்கே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. கண்டிப்பா நான் சூப்பரா விளையாட முடியாது, பட் நான் போய் ஷிக்கிமோரியோட ஸ்போர்ட்ஸ்க்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை நான் சீர் அப் பண்றேன். ஆனா நான் அவளை சீர் அப் பண்றது மூலியமா அவ இம்ப்ரெஸ் ஆவாளா இல்ல நான் கேம் விளையாண்டா இம்ப்ரெஸ் ஆவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ டைமிங்க பார்த்தா இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே டைமிங்ல தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர் அப் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி சொல்லுவோம். ஷிக்கிமோரி, நான் தூரமா இருந்தாலும் கூட உனக்கு சீர் அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா. என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ சேஃபா விளையாடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட சாக்கர் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. வாலிபால் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லி ஷிக்கிமோரி இதை பாக்குறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ எடுத்த உடனே கீழே விழுந்துருதான். ஆரம்பிச்சு 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நெக்கோ பாக்குறா. எனக்கு அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு போல. இஸ்மி, நான் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ கிட்டக்க பால் வந்துருது. அதை அடிக்கலாம் நம்ம ஹீரோ போனா காத்தடிச்சு பால் நவுன்றது. நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். அட்லீஸ்ட் ஒஸ்டா எதுவோ அடிப்படலையே அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. இப்போ பால் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு போகுது. ஈஸிமி ஜாக்கிரதா அப்படின்னு ஷிக்கிமோரி கத்துறா. என்னாச்சு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். அச்சோ இதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு நெக்கோ கண்ணை மூடிக்கிட்டா. பால் வருது பாருன்னு ஷிக்கிமோரி காமிக்கிறா. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கவும் கரெக்டா பால் மூஞ்சில பட்டு நம்ம ஹீரோ கீழே விழறான். ஹே நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆக போதுன்னு நெக்கோ சொல்லவும். நீ போய் விளையாண்டுட்டு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி நம்ம ஹீரோ வந்துட்டு நர்ஸ் ஆபீஸ் தூக்கிட்டு போறா. ஷிக்கிமோரி எப்பவும் போல ஹீரோவா தான் இருக்கா அப்படின்னு நெக்கோ நினைக்கிறா. ரொம்ப வலிக்குதா, மயக்கமா இருக்கா, தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு ஷிக்கிமோரி கேட்கவோ எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பால் மூஞ்சில அடிச்சோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். அதை ஏன்பா ஞாபகப்படுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே ஈசுமி, உன்னோட ஹேர் ரொம்ப கியூட்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோவோட தலையில ஒரு தழும்பு இருக்கு, அதை பத்தி ஷிக்கிமோரி கேட்கிறா. நான் ஒரு அன்லக் மேக்னட்ங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தான். ஒரு ட்ரக் ஸ்ட்ரெயிட்டா ஒரு நாள் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து மோதிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இதே மாதிரி நிறைய சம்பவம் நடந்துருச்சு, நீ எப்பவும் என் கூடவே இருக்க
ட்ரை பண்ணு சரியா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகிமோரி அங்க இருந்து கிளம்புறா. ஹே ஷிகிமோரி, கண்டிப்பா நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நான் போகாம இங்கேயே இருக்கலாம் போலயே அப்படின்னு ஷிகிமோரி திரும்ப வர, உனக்கு மேட்ச் இருக்குல்ல எல்லாரும் தேடுவாங்கல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வேணா இந்த பெட் ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லவும், என் கூட பெட்லயா அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நான் சும்மா உன்னை டீஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு ஹீரோ வைக்கப்படுறான். சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே கிளம்புறா. ஷிகிமோரியுமே வெளியே வந்தோடனே ரொம்பவும் வைக்கப்படுறா. நானா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஹாச்சிமிட்சு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல இருக்கா, ரொம்ப ஸ்லோவா ஓடுறா, அதுக்கே அவளுக்கு மூச்சு வாங்குது. என்னப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு நெக்கோ கேட்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவ மூச்சு வாங்கிக்கிட்டே சொல்றா. உன்னை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நெக்கோ பேசிட்டு இருக்கும்போது, இது அவங்க தானே, உங்களுக்கு டவல் வேணுமா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை சுத்தி எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. என்ன காமியா எப்போ போல பாப்புலரா இருக்க போல அப்படின்னு நெக்கோ கேட்கவும், அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த மேட்ச் நாங்க தான் ஜெயிப்போம் பாரு அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஷிகிமோரியோ டைமிங்க்கு வந்துருதா. அப்போ காமியா வந்துட்டு ஷிகிமோரியோ ஒரு மாதிரி பாக்குறா. அப்ப ஷிகிமோரி அவளை பார்க்கவும், அதுதான் காமியா பெஸ்ட் வாலிபால் பிளேயர் அப்படின்னு சொல்லி நெக்கோ இன்ட்ரோடியூஸ் பண்றா. அந்த காமியா ஒரு பெஸ்ட் வாலிபால் பிளேயர் அப்படிங்கிறதுனால வேற லெவல்ல விளையாடுறா. சாகர் டீம்ல நம்ம ஹீரோவோட கிளாஸ் தோத்துட்டாங்க. நம்ம ஹீரோ மேட்சோட பிரேக் டைம்ல திரும்பவும் போய் ஜாயின் பண்ணிட்டு இருந்திருக்கான். பொண்ணுங்க வாலிபால் மேட்ச் நடந்து தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லுவோம். அப்ப நம்ம அவங்களுக்கு போய் சேர பண்ணலாம் நம்ம ஹீரோவாவும் போறாங்க. ஹாச்சிமிட்சு மேல நின்று சீரப்புங்கிற பேர்ல ஸ்லோவா கத்திட்டு இருக்கான். நம்மளும் மேல போனா நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நம்ம ஹீரோட கிளாஸ் அந்த லெவலுக்கு ஒன்னும் சூப்பரா விளையாடல. சுத்தி இருக்கிற எல்லாரும் காமியாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அவன் மேட்ச் தான் முடிஞ்சிருச்சுல, இன்னும் ஏன் ரிப்பனை கலட்டல அப்படின்னு சொல்லி இனுசுகா கேட்கவும், மோடிட்டு போறா அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்றா. ஷிகிமோரி விளையாடுறத நம்ம ஹீரோ பாக்குறான். பரவாயில்ல அவளாச்சும் சூப்பரா விளையாடுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிளாஸ் 15 ஆப்போசிட் டீம் 19, எப்படினாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். ஷிகிமோரி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாரும் முன்னாடியே கத்துறான். அவனோட சியர் லீடர் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி நகசாக்கி சொல்றா. ஈசுமே இங்க இருக்கான், இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம தோத்து போக கூடாது அப்படின்னு ஷிகிமோரி வந்துட்டு இப்போ அவளோட ரிப்பனை அவுத்து கட்டுறா. எங்கப்பா யாருப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷிகிமோரியவே பாக்குறாங்க. இப்போ ஷிகிமோரி வேற லெவல்ல விளையாட ஆரம்பிக்கிறா. காமியாவா அந்த இடத்துல விளையாடுறத பார்த்துட்டு, ஹே இது காமியா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு அவளை தெரியுமா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கும் லைட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பவும் ஆனாலுமே ஓரளவு காமியா குரூப் சூப்பரா விளையாண்டாலுமே கூட ஷிகிமோரியோட கிளாஸ் இப்போ அவங்களுக்கு ஈக்குவலா வந்திருந்தாங்க. சுத்தி இருந்த எல்லாருமே இப்போ ஷிகிமோரிக்கு சேர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷிகிமோரியோட கிளாஸ் 24க்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்கோர் தான் நீங்க வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷிகிமோரிக்கு சேர பண்றாங்க. ஷிகிமோரியோ ஸ்கோர் எடுத்து அவங்க கிளாஸ் வின் பண்றாங்க. ஷிகிமோரி உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீ உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நகசாக்கி வந்து கட்டிப்பிடிக்கிறா. சாரி நெக்ஸ்ட் டைம் நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி காமியா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ வேற லெவல் பா அப்படின்னு நகசாக்கி பாராட்டுறா. ஷிகிமோரி நீ உண்மையிலேயே அமேசிங், உன்னோட அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் அத்லெட்டிக் ஸ்கில் அப்படின்னு யோசிக்கிறா. காமியா வந்து ஷிகிமோரி ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. வாலிபால் மேட்ச்ல அவங்க கிளாஸ் வின் பண்ணதுனால ஷிகிமோரி அவளோட கிளாஸ் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. உன்கிட்ட இப்படி ஒரு அத்லெட்டிக் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எனக்காக சீர் அப் பண்ணதுனால தான் நாங்க வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேயே உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனா நான் தான் பாரு கேம் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல நம்ம ஹீரோ வருத்தப்படவும், ஆனா நீ பெஸ்டா விளையாடணும்னு ட்ரை பண்ணல, அதுவே எனக்கு நீ ஆசமா தான் தெரிஞ்ச அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இப்போ ஷிகிமோரியை தேடி நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா, உங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா, நீங்க சூப்பரா விளையாண்டீங்க, இவன் யாரு, இந்த பையன் உங்க பாய் ஃப்ரெண்டா, பார்க்க இவன் கூட கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு பார்க்கவும், அவன் ஏன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஏன் கூட வந்து லஞ்ச் சாப்பிடுங்க, என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஷிகிமோரியை சுத்தி எப்பவுமே பொண்ணுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. டோர்னமெண்ட்ல வின் பண்ணதுல இருந்தே அவ ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். நான் அவ கிட்ட கூட நெருங்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹேண்ட் ஷேக் பண்ண 10 செகண்ட் டைம் தரோம், எல்லாரும் பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்லிட்டு இருக்கா. அவங்க கூட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு பொண்ணு நெக்கசாக்கிய பார்த்து கேட்கறா. நெக்கசாக்கிய பாப்புலரா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்றான். ஷிகிமோரி கூடவே என்னால இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். நீ தான் இப்போ அவ ஃபேன் கேர்ள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்மி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வர வேண்டிய பால அவன் அடி வாங்கிக்கிறான். அச்சோ எனக்கு பதில் நீ அடி வாங்கிக்கிட்டே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் சொல்றான். கொஞ்சம் யாராச்சும் வழி விடுங்களேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றான். ஆனா யாரும் வழி விட மாட்டேங்கிறாங்க. இனுசாக்கி உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவனுக்கு கேர் பண்றது பார்த்து ஷிகிமோரி செம டென்ஷன் ஆகுறா. கோவப்படும் போது கூட கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு மத்த பொண்ணுங்க பாக்குறாங்க. அவ முறைக்கிறது பார்த்தாலே தெரியுது என் பாய் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணாத நம்ம சொல்றா அப்படின்னு இனுசாக்கி சொல்லுவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ ஸ்கூல் முடியுது, நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்புறான். ஷிகிமோரி இல்லாம என்னோட நாள் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு. என் தலையில விழ வேண்டிய பக்கெட் அவன் தலையில வாங்கிக்கிட்டான். வைஸ் பிரின்சிபல் மோத போயிருப்பான், அவன் காப்பாத்திட்டான். இதுக்கு மேலேயும் முடியாதுன்னு வீட்டுக்கு என்ன தனியா போக சொல்லிட்டான். எல்லாமே என்னோட தப்பு தான். ஷிகிமோரியும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறா, அவளோட டைம் அவ என்ஜாய் பண்ணட்டும், கொஞ்ச நாளைக்கு நான் இதை பழகிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ படியில இறங்கலான்னு போகுவோம். டக்குன்னு தடிக்க கீழே விடுறான். அச்சோ போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ விட போறான். பட் டக்குன்னு ஷிகிமோரி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்தா. என்னை விட்டுட்டு வீட்டுக்கு தனியா கிளம்பலான்னு பார்த்தல அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி கேட்கறா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீ தான் என்ன விட்டுட்டு போக பார்த்த அப்படின்னு சொல்லுவோம். நீ ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்க, நான் அவன் வழியில இடைஞ்சலா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஏன்பா இப்படி திங்க் பண்ற, எனக்கு உன் கூட மட்டும்தான் வீட்டுக்கு நடந்து போகணும்னு ஆசை, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, ஆனா இப்ப நான் இருக்க வேண்டிய இடத்துல இனுசாக்கி இருக்கிறான், நீ இப்பெல்லாம் ஃப்ரீ டைம்ல அதிகமா இனுசாக்கி கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ற, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கவும், நான் ஸ்கூல் கேட்டை நோக்கி போனது என்னமோ உண்மைதான், ஆனா கேட் வாசல்ல நான் உனக்காக தான் வெயிட் பண்ணலான்னு போனேன், ஏன்னா நானும் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம்.
நீ இப்படிதான் ஃபீல் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் சாரிப்பா சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் அவ்வளவு சரின்னு சொல்றா இனுசாக்கா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்கிட்ட மூவி போக 2 டிக்கெட் இருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன் நீ இதை வச்சுக்கோ வேற யாரையாச்சும் கூட்டிட்டு போ சண்டே வரைக்கும் இந்த டிக்கெட் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஷிகிமோரி நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா இப்ப நம்ம ஹீரோவில பார்க்கும்போது டக்குனவா திரும்பிக்கிட்டு ஷிகிமோரி படத்துக்கு வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ வரேன் அப்படின்னு சொல்றா நீ எப்பவுமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்றா சரி அப்ப நாளைக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கறான் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா ஃபர்ஸ்ட் டைமா நாளைக்கு நாங்க படத்துக்கு போக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான் ஆனா நம்ம ஹீரோவோட பேட் லக்கு அவங்க வெளியே போனாலே திடீர்னு மழை வந்துருது நம்ம ஹீரோவோட பர்ஸ் காணாம போயிருது நான் என்னதான் இப்படி பண்ணாலும் ஷிகிமோரி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கா ஆனா நாளைக்கு அப்படி நடக்க கூடாது வஸ்டா என்ன நடந்தாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 3 கூட பர்ஸ்ல கயிறு கட்டி வச்சுக்கிட்டுதான் ஒருவேளை நனைஞ்சிட்டா தோத்துறதுக்கு டவல் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து வச்சிருக்கான் ஊருக்கு போற மாதிரி பெரிய பேக வச்சிருக்கான் நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தூக்க முடியாம கீழே விழுறான் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து பாக்குறாங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் ஓவர் மேக்கப் போடாம எப்படி கியூட்டா தெரியுது அப்படின்னு சிக்கிமாரி ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கா நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா உட்காந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா எது போடுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ குழப்பி போயிருக்கா சிக்கிமாரியோட பிரதர் வந்து என்ன ஒரே சவுண்டா இருக்குன்னு கேட்குமோ அவளுக்கு நான் ஒன்னும் சவுண்ட் போடல அப்படின்னு சொல்றா நாளைக்கு எங்கேயோ வெளியே போறியான்னு அவன் கேட்குவோம் ஆமா ஃப்ரெண்டு கூட வெளியே போறேன்னு சொல்றா எந்த ஃப்ரெண்டுன்னு அவன் கேட்கறான் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் என்னோட பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி நினைக்கிறா இப்ப நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருந்து கிளம்புறான் வீட்டு விட்டு கிளம்பவுமே அவன் எடுத்து வச்ச பேக் வந்துருச்சு ரோட்ல அழுதுட்டு இருந்த ஒரு பொண்ணாவா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான் அப்படியே அந்த மாதிரி எனக்கு பேட் லக்கா நடக்கும் தெரிஞ்சுதான் நான் இன்னைக்கு ரொம்பவுமே சீக்கிரமா கிளம்பிட்டேன் சோ இன்னைக்காச்சும் நான் சொன்ன டயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஷிக்கிமோரி நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்து நிக்கிறா அவ பாக்க ரொம்பவுமே கியூட்டா இருக்கா ஹாய் இசுமி அவன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிற என் ட்ரெஸ் எதுவும் சரியில்லையானவா கேட்கவும் இல்ல நீ பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கன்னு சொல்லவும் நீயும் தான் அப்படின்னு சொல்றா தியேட்டர் இருக்கிற இடத்துக்கு இவங்க 2 பேருமே ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க நாங்க போய் மூவி பார்ப்போம் அதுல அந்த மாதிரியான சீன் வரும் உடனே எங்களுக்குள்ளயும் அது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கற்பனையா யோசிச்சு பார்த்து வைக்கப்பட்டு இருக்கான் என்னாச்சு இசுமி உன் ஃபேஸ் ரெட்டா இருக்கு ஃபீவரான்னு கேட்கும் அதெல்லாம் இல்ல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நானும் தான் அப்படின்னு சொல்றா ரொமான்ஸ் மூவி ஒரு ஆக்ஷன் மூவி இருக்கு ஷிக்கிமோரி இதுல எதை சூஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எந்த படத்துக்கு போலாம் நம்ம ஹீரோ கேட்குமோ உன் விருப்பம் அப்படின்னு சொல்றா ஷிக்கிமோரி இந்த தடவை அது நடக்காது நீ எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க நான் ஏதாச்சும் கேட்டாலே உன் விருப்பம்னு சொல்லிட்டு அப்ப நான் உன்னோட விருப்பத்தை எப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சோ இந்த தடவை நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பலூன் அப்படின்னு ஒரு ஹாரர் மூவி இருக்கு அந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றா பேய் படமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் சோசியல் மீடியால இந்த படம் ரொம்பவும் சூப்பரா இருக்கு பயமா இருக்குன்னு வேற சொன்னாங்க பயமா இருக்கிறது ஒரு வகையில சூப்பரா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றா ஆமா ஈஸிமி உனக்கு ஓகே தானே கேட்குவோம் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒருத்தன் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான் ரம்பத்தை எடுத்துட்டு ஒருத்தன் வெட்டுறதுக்காக வரான் இந்த மாதிரி சீனியை நான் தனியா உட்காந்து பாத்திருக்கேன் பயந்துட்டு இல்ல தேட்டர்ல தான் கூட நிறைய ஆளுங்க இருப்பாங்களே எனக்கு பயம் இருக்காது பட் சிக்கிமோரி இதை பார்த்து பயந்து என் தோல்ல சாந்துட்டானா கவலைப்படாத நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிளான் போடுறான் கவலைப்படாத உனக்கு பயமா இருந்தா நான் பக்கத்துலயே தான் இருக்க சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ அந்த மூவியோ ஸ்டார்ட் ஆகுது இல்ல நான் தப்பா கெஸ் பண்ணிட்டேன் இது ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பயப்படுறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஷிக்குமாரி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டா நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுவோம் அவ ஸ்ட்ராங்கா கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சாரிப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஷிக்குமாரி சொல்றா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளவு ஹாப்பி ஆகுறா சரி நெக்ஸ்ட் போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்க 2 பேரும் கடைக்கு போறாங்க ஒரு ஃபுட்டை பாக்குறான் பட் அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு கவலைப்படாத ஷிக்குமாரி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக நான் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பர்ஸை பார்த்தா பர்ஸை காணும் தொலைஞ்சிடக்கூடாது கயிறு கட்டி வச்சிருந்தேன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கயிறே அந்த போய் இருக்கு சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ பரவாயில்ல இருக்கட்டு விடு அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அங்க பாருங்க ஹாய் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஷிக்குமாரி சொல்லுவோம் அதுக்குள்ளேயே அம்மா அப்பாவா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா பாக்குறாங்க பர்ஸ் தொலைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏன்னா இது ஒரு 500 தடவைக்கு மேல இருக்குமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு சரி நம்ம வீட்டுல போய் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவோம் ஆனா ஷிக்கிமோரி அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் எனக்கு ஓகே தான் நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி சொல்றா ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்லுவோம் உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா வந்து ஃபுட் எடுக்கலான்னு போகுவோம் கரண்டி கை தவறி கீழே விழுந்து அது ஃபோர்க் அடிச்சு ஃபோர்க் நம்ம ஹீரோ மூஞ்சில குத்த வருது டக்குனு ஷிக்கிமோரி பிடிச்சிருக்கா உனக்கு எதுவும் அடிப்படையிலே நம்ம ஹீரோ கேட்கும் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா வா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த இதை எடுத்துக்கோ நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஸ்பெஷலா இருக்கிற நிறைய சாப்பாடு அவளுக்கு கொடுக்குறாங்க அவங்க எப்பவும் இப்படிதான் தப்பா எடுத்துக்கிறாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஹாப்பியா தான் இருக்கேன் ஏன்னா வீட்டு சாப்பாடை இப்பதான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ அவங்க மூட ஸ்பாயில் பண்ண அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல ஷிக்கிமோரி நீ எப்பனாலும் இங்க வந்து சாப்பிடலாம் இதுவும் உன் வீடு மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் சாலட் செய்யறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்க நான் சின்ன பிரேக் எடுத்துக்க
இருக்கிறது அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா தனியா விட்டுட்டு போயிருந்தாங்க. நீங்க வந்ததுல நான் கொஞ்சம் பதட்டமாவே இருந்தேன். ஆனா நீ பரவாயில்ல, நார்மலா இருக்கே. நம்ம ஹீரோ சொல்லவும், நான் லவ் பண்ற பையனோட வீட்டுல இருக்கேன், எனக்கும் பதட்டம் இருக்குதான் செய்யுது அப்படின்னு சொல்றா. நான் வேணா வாஷ் பண்றதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சிக்கிமாரி கேக்குறா. நீ போய் ஈசிமி கூட பேசிட்டு இருன்னு அவங்க சொல்லுவோம். அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்றா. மதியம் சாப்பிட்டது எப்பவும் இப்படிதான் தூங்கிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனோட சின்ன வயசு போட்டோ எதையாச்சும் நீ பாக்குறியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒரு நீ ரொம்பவும் வைக்கப்படுறா. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா கேக்குறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. சின்ன வயசுல இருந்தே அவனை நான் வெளியே அனுப்பும் போது எப்பவும் அவன் அடிப்பட்டே தான் வீட்டுக்கு திரும்ப வருவான். கேர்ஃபுல்லா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு என்னையதான் அவன் சமாதானப்படுத்திட்டு போவான். ஒவ்வொரு நாள் அவன் வீட்டுக்கு வரும்போதோ கண்டிப்பா ஒரு காயத்தோட தான் வருவான். அப்படியே 16 வருஷம் நடக்குவோம். அது எனக்கு பழகிடுச்சோ என்னமோ தெரியல. ஆனா எப்ப அவனுக்கு அடிப்பட்டாலுமே கூட அவன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களை பத்தி தான் யோசிப்பான் அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு போது பிளேட்டை கீழே விடவும் டக்குனு ஷிக்கிமாரி பிடிச்சிருதா. நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் அவனுக்கு பேட் லக் ரொம்பவும் அதிகமா இருக்குன்னு. அவன் கூட இருக்கிறதுனால எப்பவோ பிரச்சனை தான் வருதுன்னு அவனை விட்டு போயிட மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், அவனுக்கு பேட் லக் இருக்குன்னு சில பேர் கலாய்ப்பாங்க, சில பேர் அவனை பாவமா பார்ப்பாங்க. ஆனா இது ரெண்டுமே நான் கிடையாது. அவன் லைஃப்ல இத்தனை நாளா அவன் பிரச்சனைகளை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கான். கஷ்டம்னா என்னன்னு மத்தவங்கள விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் தன்னை பாவமா பார்த்ததுல மத்தவங்கள தான் கேர் பண்ணுவான். அவனை மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்ல. சோ நீங்க கவலையே படாதீங்க, எப்பவும் நான் அவன் கூட இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். என் முன்னாடியே சீட்டிங் பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்காங்க. இப்ப நம்ம ஹீரோவா அவங்க அம்மா எழுப்புறாங்க. நம்ம ஹீரோ டைம் பார்த்துட்டு அச்சோ ஷிக்கிமாரிய வீட்டுல கொண்டு போய் விடணும்னு எந்திரிக்கிறான். ஷிக்கிமாரி நம்ம ஹீரோவோட அப்பா கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே டை ஆகுறாங்க. நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இது உன் வீடு மாதிரி எப்பனாலும் நீ வரலாம் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறான். சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்ப நம்ம ஹீரோ முகத்துல அதிகமா காயம் இல்ல. அதை நினைச்சு நம்ம ஹீரோ அம்மா ஹாப்பி ஆகுறாங்க. இன்னைக்கு நிறைய நடந்துச்சு, சாரிப்பா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஸ்லீப்பிங் ஃபேஸ் நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பரவாயில்லப்பா நீ கியூட்டா தான் இருந்த அப்படின்னு சொல்றா. ஆமா ஈசுமி, உனக்கு எந்த மாதிரியான மூவி பிடிக்கும் அப்படின்னு கேட்குவோம். ஃப்ரெண்ட்ஷிப், ரொமான்டிக் இந்த மாதிரி பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மூவிக்கு போலான்னு சொல்றா. அடுத்த வாரம் அந்த மாதிரி ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, நம்ம போலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ரெண்டு பேரும் குக்கிங் கிளாஸ் போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஷிக்கிமாரிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் வரேன் அப்படின்னு ஷிக்கிமாரியை போட்டு விட்டுருதா. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் வெயிலா இருக்குங்கிறதுனால நல்லா உட்காந்துருக்கான். ஹே ஈசுமி, சம்மர் பிளான பத்தி பேசலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி இனுசுக்கா கூப்பிடுறான். சரி நம்ம ஹீரோ வந்து வரும்போது பார்த்தா ஒரு பூச்சி நம்ம ஹீரோ மண்டையில வந்து அடிச்சு போகுது. அந்த பூச்சி இவனை அடிக்கலன்னா தான் ஆச்சரியப்பட்டுப்பேன் நெக்கோ சொல்றா. ரொம்பவும் வெயில் அடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு வெயில்னாலே ஒத்துக்கிடாது. இந்த வேணுமா அப்படின்னு ஷிக்கிமாரி தண்ணி கொடுக்குறா. ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஹாச்சிமிசு நம்ம ஹீரோக்காக கொடையா வந்து பிடிக்கிறா. பார்த்து ஹாச்சிமிச்சு ஷிக்கிமாரி பொறாமப்பட போறா அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்லுவோம். அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஷிக்கிமாரி சொல்றா. நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கொடையை வாங்குறா. பீச்சுக்கு போலாம் நெக்கோ சொல்லுவோம். ஷிக்கிமாரி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஷிக்கிமாரிக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு வெயில் ஒத்துக்கிடாதுங்கிறதுனால பீச்ல போய் நம்ம ஹீரோவால என்ஜாய் பண்ண முடியாது. அதை நினைச்சு நம்ம ஹீரோ சோகமாகவும் நம்ம ரிவருக்கு போலாம், அதுதான் ஈசுமிக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லுவோம். ரிவரும் சூப்பரா தாப்பா இருக்கும் அப்படின்னு நெக்கோ சொல்றா. எனக்காக பிளான் எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்க என்ன பிளான கேன்சலா பண்ணோம், எங்களுக்குமே ரிவர் ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்றான். எங்க போலாம் நீ ஏன் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு ரிவர்க்கே போலாம் அப்படின்னு சொல்றான். ஈசுமி பேட் லக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும் ஹாச்சிமிச்சு சொல்லுவோம். ஆமா இல்லன்னு அவங்க யோசிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் அவன் கூடவே இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஷிக்கிமாரி சொல்லுவோம். வாவ், வேற லெவல் பிக்கப் லைன். எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிற, எனக்கும் பிக்கப் லைன் கத்துக்கூட அப்படின்னு சொல்லி நெக்கசாகி ஷிக்கிமாரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. யார் கூட இருந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றா. இது கூட நல்ல ஐடியா தான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சோ எல்லாரும் ரிவருக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க இவங்களோட ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் வரப்போது, நம்ம எல்லாரும் ரிவருக்கு போக போறோம். இந்த எக்ஸாம்ல நமக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சோ அந்த டைம்ல நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்கசாகி கூட்டிட்டு வந்திருக்கா. ரிவர்ல போய் பார்பிக்யூ சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. இன்னும் என்ன ஷாப்பிங் பண்ணணும், படிக்கலாம் தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு இனுசாக்கி கேட்கும். என்ன ஷாப்பிங் பண்ணலாம், நாங்க ஸ்விம் சூட் வாங்கணும் அப்படின்னு சொல்றா. ஷாப்பிங் பண்றதுக்கு சும்மா எதையாச்சும் ஒரு ரீசன் சொல்லாத, வா படிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆமா ஈசுமி, நீ ஸ்விம் சூட் வச்சிருக்கல அப்படின்னு ஷிக்கிமாரி கேட்கவும், நம்ம ஹீரோக்கு வெயில் ஒத்துக்கூடாது. சோ நம்ம ஹீரோ ரிவர் பக்கம்லாம் போய் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டது இல்ல, நான் ஸ்விம் சூட் போடல நம்ம ஹீரோ சொல்றான். போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஷிக்கிமாரி சொல்றா. ஷிக்கிமாரி கிட்ட தான் டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு. அவளை பாரு அவனை எப்படி வெக்கப்பட வைக்கிறான்னு அப்படின்னு நெக்கோ பார்த்துட்டு ஷிக்கிமாரி வா நம்ம போய் ஸ்விம் சூட் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஈசுமி கூட தானே நான் உட்காந்துருப்பேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. சரி நீ உங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ எதையோ போஸ்டரை பார்த்துட்டு இருக்கான். ஷிக்கிமாரி அது என்னன்னு பார்த்தா ஒரு லேடி ஸ்விம் சூட் போட்டிருக்கா. லேடிஸ் கூட 6 பேக் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு அந்த ஸ்விம் சூட் பிடிச்சிருக்கோ அப்படின்னு ஷிக்கிமாரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஓடுதா. ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்மளாச்சும் படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறான். அந்த மாடல் போட்டு இந்த ஸ்விம் சூட் இதுதான் அப்படின்னு ஷிக்கிமாரி எடுக்கிறா. ஷிக்கிமாரி நீயும் வந்திருக்கியா, ஹாச்சிமிட்சுக்கு இது கரெக்டா இருக்குல்ல, உன் கையில இருந்து நீ அதையா வாங்க போற அப்படின்னு நெக்கோ கேட்க வச்சாச்சா. அதெல்லாம் இல்ல, ஈஸிமே ஒரு மாடல் பொண்ணு இதே மாதிரி தான் போட்டிருந்தா, அதை பார்த்துட்டு இருந்தா ஒருவேளை அவனுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்குமா, அதுதான் அந்த கலரை செக் பண்ணி பார்க்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறா. சமாளிக்கன்னு நல்லா தெரியுது, உனக்கு எப்பவுமே தோத்து போகிறது பிடிக்காது இல்ல அப்படின்னு நெக்கோ கேட்கவும், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறா. நீ ஒன்னு நோட்டீஸ் பண்ணது இல்லன்னு நினைக்கிறேன், உனக்கு தோத்து போகிறது எப்பவுமே பிடிக்காது அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. ஷிக்கிமாரி நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப நெக்கோ பார்த்துட்டு
இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படின்னு சொல்லவும் எந்த பொண்ணு அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேக்குறா. அதாப்பா ஷிகிமோரி இப்ப நடந்து போனாலே அவ ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ரொம்பவும் அழகா இருக்கால, எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நடந்துக்கிறதா, இந்த மாதிரி ஒருத்தி பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் அவ கூட எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நெக்கோ சொல்லவும் டைரக்டா நீ போய் கேட்டேன்னா அவ ஏதாச்சும் நினைப்பா அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்லவும் அவ பெர்ஃபெக்ட் காடஸ் மாதிரி இருக்கா. ஈஸிமின்னு ஒரு பையன் கூட வர ரீசெண்டா டேட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு நெக்கோ சொல்லவும், ஆனா நீ பெர்ஃபெக்ட் இல்ல, அவ ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்குள்ள ஒத்து வருமா அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கவும், நீ சொல்றதோ கரெக்ட் தான், நான் என்னெல்லாம் டேக் கேரே பண்ணிக்கிட மாட்டேன், ஆனா அந்த பொண்ணு எல்லா விதத்திலயும் ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டாவும் சூப்பராவும் இருக்கா, எப்படியாச்சும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகி அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நெக்கோ நினைக்கிறா. இப்போ ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் வருது. ஷிகிமோரிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அங்க வந்திருக்கான். இது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான், எந்த ஒரு டோர்னமெண்ட் எல்லாம் கிடையாது. பால் நெக்கோசாக்கி கையில தான் இருக்கு. பட் ஷிகிமோரி செம ஃபாஸ்டா அதை வந்து தூக்கிட்டு கோல் போட்டுருக்கா. ஷிகிமோரி ஆசம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பாலை எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா புடிங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி நெக்கோ வந்து ஷாக்லயே இருக்கா. மோதி பாத்தரலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நெக்கோ வந்துட்டு ஷிகிமோரி கிட்ட இருந்து பாலை புடிங்கிட்டு கோல் போடுறா. நெக்கோவை பார்த்து நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறான். அப்படி பண்ணாலே என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ இப்ப ஷிகிமோரி வேற லெவல்ல விளையாட ஆரம்பிக்கிறா. அந்த மேட்சே இப்ப டோட்டலி 1-on-1 மாறிடுச்சு. ஷிகிமோரி பெர்ஃபெக்ட் கியூட்னு மட்டும் தான் நினைச்சேன், ஆனா அத்லெட்டிக்ஸ்ல இவ்வளவு ஸ்கில் இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நெக்கோசாக்கி நினைக்கிறா. ஷிகிமோரி தான் அதுல வின் பண்றா. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹே நீ ரொம்பவும் சூப்பரா விளையாண்ட, நம்ம ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு நெக்கோ கேட்குவோம். ஷிகிமோரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இந்த சீன்லாம் நீ ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி தெரியல அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்குவோம். ஆனா இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு நெக்கோசாக்கி சொல்றா. தோத்து போறது எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல, ஈஸிமி அப்படின்னு ஷிகிமோரி சொல்ல வரதுக்குள்ளேயே அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இனுசாக்கிக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றா. பரவாயில்லையப்பா நீ ரொம்பவும் ஜீனியஸா இருக்கியே அப்படின்னு சொல்லி இனுசாக்கி சொல்றான். எக்ஸ்ட்ரா ஒரு சேர் தேவைங்கிறதுனால நம்ம ஹீரோ போயிட்டு எக்ஸ்ட்ரா சேர் எடுத்துட்டு வரான். ஷிகிமோரி பேக்கையே பார்த்து ஹாப்பியா இருக்கவும் என்ன வாங்கியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ ஏதோ வாங்கியிருக்கான்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நெக்கோசாக்கி யோசிக்கிறா. ஆபியஸா அவ ஸ்விம் சூட் தான் வாங்கியிருப்பா அப்படின்னு இனுசாக்கி மனசுக்குள்ள நினைக்கிறான். எதுவுமே வாங்கலன்னு ஷிகிமோரி சொல்லவும், நீ என்கிட்ட போய் சொல்ற ஏதோ வாங்கியிருக்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எதுவுமே வாங்கல அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி வெக்கப்பட்டுக்கிட்டே சமாளிக்கிறா. ஷிகிமோரி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் ஈஸிமி முன்னாடி மட்டும் அது நடக்க மாட்டேங்குதுல அப்படின்னு நெக்கோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ இப்ப கவலையில வந்துட்டு இருக்கான். ஷிகிமோரி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எக்ஸாம் டைம்ல நம்ம ஹீரோ வச்சிருந்த எல்லா பென்சிலுமே வேலை செய்யாம போயிருது, கவலைப்படாதப்பா, அட்லீஸ்ட் டைம் முடியறதுக்கு முன்னாடி டீச்சர் உனக்கு வேற பென்சில் கொடுத்தாங்களே அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவும் கவலையிலேயே வீட்டுக்கு போறான். ஷிகிமோரிக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாளைக்குள்ள எக்ஸாம்ல என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கோம். ஷிகிமோரி நம்ம ஹீரோ கால் பண்றா. மணி 9 ஆயிடுச்சு, இந்த டயத்துல கால் பண்ணிருப்ப, தூங்கிருப்பான்ல நினைச்ச நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு தூக்கம் வரல, நீ கூட தான் தூங்கிருப்பான்னு நினைச்சேன்னு சொல்றா. நான் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்றான். ஜஸ்ட் உன்னோட வாய்ஸை கேட்கணும் போல தோணுச்சு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். நான் உங்ககிட்ட பேசுனா அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவ்வளவு ஆமா அப்படின்னு சொல்றா. வெளியே உனக்கு ஸ்டார்ஸ் தெரியுதான்னு கேட்குவோம். தெரியுதுன்னு சொல்றா. அதுல பிரைட்டான ஒரு ஸ்டார் இருக்கு பாரு, அதுதான் நார்த் போல் ஸ்டார், அது எப்பவும் அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கு கீழே டபிள்யூ மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கு பாரு, அதுவும் அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு ஸ்டார்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கேட்கறா. எனக்கு ஸ்பேஸை பத்தி படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும், ஆனா ஸ்டார் கேஸ்க்கு எங்க அப்பா கூட்டிட்டு போகும்போது ஃபுல்லா மழை வந்துரும், என்னால ஸ்டார்ஸை பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உன்னை ஸ்டார்ஸை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் இடம் இருந்ததுன்னா சொல்லு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். உனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் தெரியும், ஆனா எனக்காக தான் நீங்க எல்லாரும் ரிவருக்கு வரீங்க. சோ உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உன் ஃபேஸ்ல நான் ஹாப்பினஸ் பார்க்கணும். உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருக்கான்னு கேட்குவோம். அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். ஒருவேளை என் கூட வரதுக்கு இவளுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்குன்னு பிடிச்ச இடம் எதுவும் இல்ல, உன் கூட எந்த இடத்துல இருந்தாலும் அதுல நான் ஹாப்பியா தான் இருப்பேன். மூவி தியேட்டர், அம்யூஸ்மெண்ட் பார்க் எங்க இருந்தாலும் அது உன் கூட இருந்தோம்னா நான் ரொம்பவும் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரொம்பவும் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாமா அப்படின்னு கேட்கிறா. ஆமா நாளைக்கு வரை எக்ஸாம் இருக்கு. ஷிகிமோரி ரொம்பவும் தேங்க்ஸ், இப்பதான் நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டைம் ஆயிடுச்சு, நான் தூங்கணும் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. என்ன கட் பண்ணிட்டா, உண்மையிலேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு நான் சூப்பரா எக்ஸாம் எழுதுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். செல்லம் ஒழுங்கா தூங்கு, கத்தி பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை எழுப்பாத அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. எங்க ஷிகிமோரி ரொம்பவும் வெக்கப்படுறா. எனக்கும் அவனை பார்க்கணும்னு தான் தோணுச்சு, ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேனே அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். சிஸ்டர் நாங்க எல்லாரும் கீழே தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கத்தாம இருக்கியா அப்படின்னு அவ பிரதர் வந்து சொல்றான். இப்போ நமக்கு அப்படியே ஒரு கட் சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அம்மா ஷிகிமோரியை சமைக்கிறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவளும் வரா அப்படின்னு சொல்லியிருப்பா. பதட்டப்படாத, நான் கூட இருக்க நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. அவளும் சரி அப்படின்னு சொல்றா. இப்போ அவங்க ஒன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்கிறதுக்காக கொடுத்த டூல்ஸ் எல்லாம் ரொம்பவும் மொக்கையா இருக்கு. ஷிகிமோரி கேரட்டை கட் பண்றா, பட் அவளுக்கு ஒழுங்கா கட் பண்ண தெரியல. இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நைஃபை இந்த மாதிரி பிடிச்சி இதை இப்படி கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி அவ காதுல அவங்க ஊதுறாங்க. அவ இன்னும் ரொம்பவும் வெக்கப்படுறா. நீ ரிலாக்ஸ் ஆக தான் அப்படி பண்ணன்னு அவங்க சொல்லுவோம். நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. கத்தி இது ஷார்ப்பாவே இல்லைன்னு சொல்லி வேற ஷார்ப்பான ஒரு கத்தியை எடுக்க போறாங்க. நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நினைக்கிறா. இப்ப அவங்க கால் தடுக்கி கத்தி காத்துல பறக்குது. ஷிகிமோரி ஃபேஸ் கிட்ட வருது. அவ டக்குன்னு நான் கத்திய கேட்ச் பிடிச்சிருந்தா. நம்ம ஹீரோ அம்மாவையும் கீழே விழாம பிடிச்சிருந்தா. நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க.
கொஞ்சம் கேர்ஃபுல்லா சமைங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இவங்க எல்லாருமே இப்ப ரிவருக்கு போக ரெடியா இருக்காங்க. ஈசுமி இந்த இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி அவளோட ஹேட்டை தூக்கி அவனுக்கு கொடுக்குறா. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சது நினுசாக்கி சொல்லுவோம். இப்போ ஏன்டா எக்ஸாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். ஏன் ஃபெயில் ஆயிருவியா அப்படின்னு அவன் கேட்கறான். கைஸ் கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஷிகிமோரியோ வராங்க. ஒரு வழியா இவங்க எல்லாரும் கிளம்பி இப்ப ரிவருக்கு வந்திருக்காங்க. ரிவர் நல்ல பெருசா வேற லெவல்ல இருக்கு. என்ன ஒரு அதிசயம், ஈசுமிய கூட கூட்டிட்டு வந்து கூட இன்னும் மழை வராம இருக்கு அப்படின்னு இனுமாக்கி ஹாப்பியா இருக்கான். சரி ஃபர்ஸ்ட் பார்பிக்யூவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க போய் ஒரு லொகேஷனை பிடிக்கிறாங்க. நான் பெஸ்டா டேஸ்டா இருக்கிற கறி எல்லாம் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நெக்கோசாக்கி சொல்றா. நான் சமைக்கிறேன் அப்படின்னு இனுமாக்கி கத்தி வச்ச ஆனியனை குத்துறான். இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நெக்கோ சொல்றா. இனுமாக்கி ஆனியனை குத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஹாட்சிமிட்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ போய் இங்க உட்கார அப்படின்னு இனுமாக்கி எனக்கு அனுப்பி வச்சிருந்தா. நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெட்ட போறான். அச்சோ வேண்டா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு கரெக்டா ஆனியனை வெட்டுறான். நீ எப்படிப்பா இப்படி பண்ற அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எங்க அம்மா கூட சேர்ந்து நான் சமையல்ல ஹெல்ப் பண்ணிருக்கேன், சோ இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈசுமிக்கு நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு ஷிகிமோரி ஷாக் ஆகுறா. சமையல் தெரிஞ்ச பையனை தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இனுசாக்கி சொல்லுவோம். ஏன் பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் நீ ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தா உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி போய் அவனை மிரட்டுறா. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல பார்பிக்யூவை ரெடி பண்றாங்க. இப்ப எல்லாருமே இங்க இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஷிகிமோரி மட்டும் தனியா எதையோ உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். பார்பிக்யூவா அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஷிகிமோரியும் எதையோ ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கா. ஈசுமி இந்த இதை நான் உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண அப்படின்னு கொடுக்குறா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறது மாதிரி பார்க்கவே செம டேஸ்டா இருக்கே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னாச்சு ஈசுமி இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்லப்பா நான் வாயடிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஷிகிமோரி எது பண்ணாலும் அதுல திறமையா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்டா. அது ரொம்பவே கேவலமா இருக்கு, ரொம்ப காரமா இருக்கு, திடீர்னு புளிப்பா வருது, திடீர்னு இனிப்பா தெரியுது, என்னடா டேஸ்ட் இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ்வளவு இதாவா இருக்குன்னா அவளே அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவளுக்கே வாமிட் பண்ற மாதிரி இருக்கு. கைஸ் இந்தாங்க தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஷிகிமோரியோட மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ திரும்பவும் அதை எடுத்து சாப்பிட போறான். இதை சாப்பிடாத கண்டிப்பா செத்துருவா, அது கேவலமா இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், எனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்க, அந்த லெவலுக்கு இது ஒன்றும் மோசம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள அச்சோ பாடி இதை வெளியே அனுப்பி வாமிட் எடுக்க வச்சிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா ஒரு நாள் பெஸ்டா உனக்கு சமைச்சு தருவேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இப்போ ஒரு வழியா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா ஸ்நாக்ஸையே வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி மேக் பண்ணிருக்கான். வா இது பார்க்க சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இது நான் உனக்காக தான் ஸ்பெஷலா பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு சாப்பிட்டு பாக்குறா. எல்லாருமே சாப்பிடுறாங்க. அது வேற லெவல்ல சூப்பரா இருக்கு, இது எனக்கு இன்னும் போதாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ உடனே வெக்கப்படுறான். அவ டபுள் மீனிங்ல பேசி ஈசுமி நல்லா வெக்கப்பட வைக்கிறாப்பா அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். இப்படியே என்ன டீஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சாப்பிட்டு முடிச்ச அந்த ஏரியாவையும் இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ரிவருக்கு போலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஈசுமி நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேருக்காக மட்டும் ஏதாச்சும் ஸ்பெஷலா மேக் பண்றியா அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும், நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஷிகிமோரியும் நம்ம ஹீரோ கூடவே இருக்கிறா. பரவாயில்ல உன் ஸ்விம் சூட்டுக்கு மேலேயே நார்மல் ட்ரெஸ் சூப்பரா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாட்சிமிட்சு மெர்மைட் மாதிரி உட்காந்துருக்கா. ஆமா நீ எப்போ இந்த ஷெல் மாதிரி இருக்கிற பலூன் எல்லாம் எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி நெக்கவும் இன்னுமாக்கியோ கேட்கறாங்க. சரி சரி வா சின்ன பசங்க அதுல விளையாடட்டும், நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. ஸ்விம் சூட்டு போட்டு நீ குளிக்க போலியா நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து அப்படின்னு சமாளிக்கிறா. இன்னுமாக்கி கூப்பிடவும் ஷிகிமோரி அங்க இருந்து போறா. இந்த இடம் சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா. ஃப்ளோட்டர்ஸ்ல இருக்கிறதுனால ஆறு அப்படியே அவளை இழுத்துட்டு போகுது. நினைக்கிட்டு அவனுக்காக தானே ஸ்விம் சூட் வாங்கினேன், எப்பதான் அதை காட்டுறதா ஐடியா அப்படின்னு நெக்கோ சொல்றா. நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு ஷிகிமோரி வெக்கப்பட்டு இருக்கும்போது, ஆமா ஈசுமி எங்க அப்படின்னு இன்னுமாக்கி கேட்கறான். அந்த பொண்ணு என்னடா ஆத்துல அடிச்சு போய்கிட்டு இருக்கா. அம்மா அப்படின்னு சொல்லி அவ ஆள ஆரம்பிக்கவோ ஈசுமி அவ கிட்ட போறான். அந்த பொண்ணு பயந்து நம்ம ஹீரோ அடிக்கவும், ஹே நான் ஒன்னும் பேட் கைலா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு ஆளாம இப்ப கொஞ்சம் சமாதானமாக்குறா. நம்ம ஹீரோ பெஸ்ட் ஸ்விம்மர் கிடையாதுனாலுமே ஓரளவுக்கு நம்ம ஹீரோக்கு ஸ்விம்மிங் தெரியும், உன்னால ஏற முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணும் ஏறிடுதா. இப்போ அவளோட ஃப்ளோட்டர் சுத்திக்கு மேல போடுறான். நம்ம ஹீரோ மேல ஏறலான்னு பார்க்கும்போது கால் சுலுக்கிடுது. அச்சோ இப்போ வயது சுலுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள மூழ்க போறான். நம்ம ஹீரோவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் தேடுறாங்க. காப்பாத்துங்கன்னு அந்த பொண்ணு கத்துறா. என்னாச்சு நாங்க போய் கேக்குறாங்க. மூழ்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அச்சோ அது ஈசுமி தான் நினைக்கிறேன், என்ன பண்றது அப்படின்னு நெக்கோ பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட யோசிக்க ஷிகிமோரி செம ஃபாஸ்டா போய் உள்ள குதிச்சிருக்கா. நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்டி மயங்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த டைமிங்ல ஷிகிமோரி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா. அது ஒண்ணு கவலைப்படாத, என் கூடவே இரு சரியா அப்படின்னு ஷிகிமோரி வருத்தத்தோட சொல்றா. சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் தனியா போன அப்படின்னு ஷிகிமோரி கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அது ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் நீ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு முத்தம் கொடுக்குறா. ஷிகிமோரி அதை பார்த்து பாசிட்டிவ் ஆகுறா. ஷிகிமோரி சின்ன பொண்ணெல்லாம் ஒரு காம்படிஷனா எடுக்காதப்பா அப்படின்னு நெக்கோ சொல்றா. நானும் ஸ்விம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றான். இப்ப அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிகிமோரியோட ஸ்விம் சூட்டை பார்த்துட்டு, ஷிகிமோரி
ஸ்விம் சூட்ல நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லவும் இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. இப்போ இவங்க எல்லாருமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாச்சிமிட்சு நம்ம ஹீரோக்கு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணி கொடுக்குறா. ஷிகிமோரி நீயும் இதுல கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது 20 ஃபிளேவர்ல ஜெலோட்டோ இருக்கு அப்படின்னு ஒரு கடையில போட்டுருக்காங்க. அங்க கூட்டமாவும் இருக்கு, அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமோரியும் நம்ம ஹீரோ வேற வேற ஃபிளேவர் வாங்கிட்டு வெளியே வராங்க. வா இது டேஸ்டா இருக்கு. ஆமா உன்னோட ஃபிளேவர் எப்படி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவோ இதை ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு வா கேக்குறா. நம்ம ஹீரோ சாப்பிட்டு போயிட்டு இன்டைரக்ட் கிஸ்ங்கிறது லேட்டா தான் ஞாபகம் வருது. வெக்கப்பட்டுட்டே இப்ப அதை சாப்பிடுறான். இப்போ நான் உன்னோட ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி நம்ம ஹீரோக்குள்ள சாப்பிட போகவும் இன்னுமாக்கி குறுக்கால புந்து அதை டக்குன்னு சாப்பிட்டுதான். வா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லவும் எனக்கு உள்ளது போயிடுச்சு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இந்தப்பா நீ வேணா என்னோட எடுத்துக்கோ, நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லவும் உனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷிகிமோரி வந்துட்டு அவங்களுத மொத்தமா எடுத்து சாப்பிடுறா. பட் இது ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால அவளுக்கு தலைவலிக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு வசரிச்சுக்கிட்டே சொல்றா. என்னோட இடத்துல ஒன்னோட கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமாக்கி இப்போ ஷிகிமாரிக்குள்ளத பறிக்க பாக்குறான். மொத்தத்துல போனது என்னோட ஜெலோட்டோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டதுனால ட்ரெயின் ரொம்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கு. வாவ் ட்ரெயின்ல யாருமே இல்ல, யாருக்கு என்ன சீட் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு பெரிய சீட்ல உட்காருதாங்க. நெக்கோவா எடுத்த போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஹாச்சிமிட்சு தூங்கிருதா. அப்படியே கொஞ்ச நேரத்துல மத்த எல்லாருமே தூங்கிருந்தாங்க. இன்னைக்கு நாள் நல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன், எல்லாரும் தூங்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷிகிமோரியை பார்த்தா அவ்வளோ தூங்கிட்டு இருக்கா. தூக்கத்திலேயே அவ ஏதோ வளரிட்டு இருக்கா. ட்ரெயின் லைட்டா அசையும். இப்ப ஷிகிமோரி நம்ம ஹீரோ தோல்ல சாஞ்சிருதா. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்படுறான். அச்சோ நான் இதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, வேற எதையாச்சும் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டு நாங்க ரிவருக்கு மட்டும் போனது இல்லாம இன்னைக்கு ஷாப்பிங்கும் பண்ணோம். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லாவே போச்சு. நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஷிகிமோரி என் லைஃப்ல வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிருக்கான். ஷிகிமோரி இப்ப கண் முழிச்சு பாக்குறா. சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் பாக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோட தலையை பிடிச்சு அவளோட தோல்ல சாச்சுக்கிடுறா. ஒரு வழியா இவங்களோட ஹாலிடே நல்லபடியா போச்சு. இப்போ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. எல்லாரும் இறங்குறாங்க. ஹாச்சிமிட்சும் நம்ம ஹீரோ மட்டும் இன்னும் தூக்க கலக்கத்திலேயே இருக்காங்க. இல்ல நம்ம ஹீரோ நிழல்லே உட்காராம வெயில ஆட்டம் போட்டதுனால நம்ம ஹீரோக்கு இப்ப சன்பான் ஏற்பட்டுச்சு. சரி நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா, இப்போதைக்கு நம்மளால வெளியே போக முடியாதுல்ல அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நியூஸ் பார்க்கும்போது ஃபயர் ஒர்க் ஷோ வர்றதை பாக்குறான். ஷிகிமோரி நீ கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் உன்னால வர முடியும்னா நான் எந்த இடத்துக்குனாலும் வர ரெடி தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ ஃபயர் ஒர்க்ஸ் போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ ரொம்பவும் ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்றா. ஜோடியா 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவோட பழைய ட்ரெஸ் ஒன்று நம்ம ஹீரோக்கு போட்டு பாக்குறாங்க. பட் அது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ யுக்காட்டாவே நம்ம ஹீரோக்கு போட்டு அனுப்பலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா முடிவு பண்றாங்க. நாங்களும் ஒரு காலத்துல இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். இதுல லொகேஷன் அண்ட் வியூ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மகனே நம்ம ஃபேமிலி சீக்ரெட் உன்கிட்ட ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா ஏதோ சொல்றாரு. ஷிகிமோரி யூடியூப் பார்த்து யுக்காட்டா எப்படி கட்டுறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனா அவளுக்கு ஒழுங்காவே கெட்ட வரல. கொஞ்சம் கையை தூக்க அப்படின்னு சொல்லி ஷிகிமோரியோட பிரதர் போயிட்டு அவளுக்கு கட்டி விடுறான். பாரு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சில டைம் நீ ரொம்பவும் முட்டாளா இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ செல்போனை ரெயின் ப்ரூஃப் ஆக்கிட்டான். 3 பர்ஸ் வச்சிருக்கான். 3த்துலயுமே ஈக்குவலான அமௌண்ட் வச்சிருக்கான். ஒரு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா கூட மத்த 2 பர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த தடவை ஷிகிமோரி கூட போறது இல்ல நல்லபடியா போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஷிகிமோரி நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹாய் இசுமி அப்படின்னு ஷிகிமோரி வரா. அவ பாக்க ரொம்பவே கியூட்டா இருக்கா. இசுமி யுக்காட்டால நீ ரொம்ப நல்லா இருக்கன்னு வா சொல்லவும் என்னை விட நீ தான் நல்லா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த யுக்காட்டால நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் இது என்னோட பாட்டியோடது, கரெக்டான டைம் வர்றப்ப போடலாம்னு நினைச்சேன், இப்பதான் டைம் வந்திருக்கு அப்படின்னு வா சொல்றா. சரி நம்ம போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் இவங்க அங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பஞ்சு மிட்டாய் கடையை பார்க்கவும் உடனே போய் ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்குறான். நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவே பிடிக்கும். உண்மையிலேயே உனக்கு வேண்டாமா நம்ம ஹீரோ கேட்குமா வேண்டாம் அப்படின்னு வா சொல்றா. அன்னைக்கு ரிவர்ல நடந்ததுக்கு சாரி, அதுக்கு பதிலுக்கு என்ன ஏதாச்சும் பண்ண விட நான் இதை வாங்கி தருவான்னு கேட்கவும் உண்மையை சொல்ல போனா எனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு வா சொல்றா. பேன் கேக் நான் செஞ்சு கொடுத்த ஸ்டார்ஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால எனக்கும் அது பழக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வா சொல்றா. இன்டைரக்டா நம்ம ஹீரோவை தான் மென்ஷன் பண்றா. பட் இந்த காட்டன் கேண்டி இது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்குதுப்பா அப்படின்னு வா சொல்றா. நமக்காக அவளுக்கு பிடிக்காதது கூட பழகிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். இந்த ஷூட்டிங் கேம் விளையாடலாமா, உனக்கு எது வேணும்னு சொல்லி நான் ஜெயிச்சு தரேன். அந்த டாக் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது உல்ஃபுப்பா அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. உன்னோட பெஸ்ட் ட்ரை பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஷூட் பண்றா. உன்ன கூட நம்ம ஹீரோ அடிக்கல. உடனே நம்ம ஹீரோ ரொம்பவும் வருத்தப்படவோ தம்பி தம்பி வருத்தப்படாத வேணா இதை ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு அவர் வேற பொம்மையை கொடுக்குறாரு. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஷிகிமோரி சொல்லுவோம். பொண்ணுங்களாலாம் அவ்வளவு ஈஸியில இது பண்ண முடியாதுன்னு கடைக்கார் சொல்றாரு. ஷிகிமோரி உன்னால முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் உனக்கு ஃப்ரீயாவே ஒரு ஷாட் தரேன் அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. ஷிகிமோரி ஏன் பண்றதை பார்த்து கடைக்கார் செம ஷாக் ஆகுறாரு. நிறைய இதை ஷிகிமோரி பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்றா. இவ பார்க்க நார்மலா தெரிஞ்சா ஆனா குறி வைக்கும் போது அப்படியே ஒரு ஹண்டர் மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு அந்த கடைக்கார் பாக்குறாரு. வா சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த உல்டாக்கு தூக்கி அவர் கொடுக்கவும் இந்த இதை நீ எடுத்துக்கோனவா கொடுக்குறா. ஆனா இதை நீ தானே ஜெயிச்சன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இதை வின் பண்ணது உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ மட்டும் இல்ல அந்த கடைக்காரும் சேர்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஃபெஸ்டிவல் நல்லா
என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. உன்னை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு இனிமாக்கி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். ஷிகிமோரி உன்னோட யுகாட்டா வேற லெவல்ல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹச்சிமிட்சு நெக்கோவை பார்த்துட்டு நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம போற ஆரம்பிக்கலாமா, வருஷத்துல ஒரு நாள் தான் இது வரும், சோ வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி இதை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இனிமாக்கி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போய் கோல்ட் ஃபிஷ் ஸ்கூப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இனிமாக்கி நிறைய மீனை பிடிக்கிறான். பட் நம்ம ஹீரோவோட கை தவறி அந்த பேப்பர் இது வந்து கிழிஞ்சிருது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இனிமாக்கி அவனை கிண்டல் பண்ணவும் ஈசுமிக்கு பதில் நான் இதுல கலந்துக்கிட்டு அவனோட பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமாரி இப்ப அதுல ஸ்கூப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈசுமி இப்பவும் நிறைய மீனை பிடிக்கிறான். ஷிகிமாரி ஃபாஸ்டா அதை கொண்டு வரவும் மீனெல்லாம் ஓடிடுது. ஷிகிமாரியால எல்லா டைமும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது போல அப்படின்னு நெக்கோ சொல்றா. இனிமாக்கி நிறைய மீனை பிடிச்சிட்டு இருக்கான். பட் ஷிகிமாரியால ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. விட்டா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வந்திருக்கோங்கிறதையும் மறந்துருப்பாப்லையே, டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக்கோ யோசிச்சுட்டு இந்த வில்லனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நெக்கோ சொல்றா. ஃபயர் ஒர்க்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்றா. அட ஆமா இல்ல அப்படின்னு ஷிகிமாரிக்கு அப்பதான் ஞாபகம் வருது. நாங்க இது பாத்துக்கிட்டோம், நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஷிகிமாரியும் நம்ம ஹீரோ இப்போ ஃபாஸ்டா வராங்க. ஃபயர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. என் ஃபேமிலிக்கு இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஷிகிமாரியோட செருப்பு வந்துருது. நம்ம ஹீரோ அந்த செருப்பு சரி பண்ணிட்டான். இந்த மாதிரியான செருப்பு போட்டா அது காலை கடிக்கும். சோ ஷிகிமாரிக்கு வந்துட்டு அது ஒத்துக்கிடல. அவ காலெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாயிட்டு இவ்வளவு நேரம் நீ இதை ஏன் சொல்லவே இல்லை, உனக்கு கால் வலிக்குன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஃபேமிலி சீக்ரெட் பிளேஸ்னு ஏதோ சொன்னி அப்படின்னு கேட்கும். அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றான். ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்கவும் மகனே நம்ம ஃபேமிலியோட சீக்ரெட்டை உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் சொல்ற லொகேஷனுக்கு போ, வியூவும் சூப்பரா இருக்கும், அந்த இடத்துலயும் சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த லொகேஷனை சொல்லிருப்பாரு. அப்படின்னா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவோம். உன் கால் இவ்வளவு மோசமா இருக்கு, நீ நடக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் ஹெல்த் பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இந்த வருஷம் பார்க்க முடியலன்னா என்ன, இந்த இது ஓடியா போயிட போகுது, அடுத்த வருஷமும் இது நடக்கும், அப்ப நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு வருத்தப்படவும். அப்படின்னா சரி ஓகே என் முதுகுல ஏறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ வேண்டாம் உன் முதுகு உடஞ்சிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் தான்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்மளும் ஏறுதா, நான் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னா வேணா இறங்கிருவான கேட்குவோம். நீ அப்படி ஒன்னும் வெயிட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த சீக்ரெட் பிளேஸ் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னப்பா இது ஃபயர் ஒர்க்ஸே தெரியல, கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா அப்படின்னு கேட்கறா. இதோ போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன தூக்கிட்டேவா அங்க வர போற வேணா இறக்கி விடுன்னு சொல்லுவோம். ஆடாம உட்காரு, அப்புறம் என் கை பிடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்மளும் ஒழுங்கா உட்காருதா. இசுமி இதுலயா நீ என்ன தூக்கிக்கிட்டு ஏற போற அப்படின்னு கேட்கறா. என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய படி இருக்கு. நம்ம ஹீரோ ஏறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு முடியலனாலும் கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கான். இசுமி எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு பண்ற அப்படின்னு கேட்கவும் என்னமா புரியல, அன்னைக்கு ரிவருக்கு போனப்போ நீ என்னால கஷ்டப்பட்ட, பட் இன்னைக்கு நான் உன்னோட ஸ்மைல பாக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால முடியும் ஈசுமி அப்படின்னு ஹீரோ பண்றா. ஒரு வழியா இவங்க டாப்புக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அப்பா சொன்ன மாதிரியே அங்க யாரும் இல்ல. அண்ட் வியூவும் ரொம்பவும் சூப்பரா இருக்கு. அண்ட் அந்த இடத்துல ஒரு பெஞ்சும் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் அங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வேற இடத்துல நின்று ஃபயர் ஒர்க்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. வா இந்த டாக்கியக்கி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு இனிமாக்கியும் ஹாச்சிமிட்சுவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தீனி பண்டாரங்களா அப்புறமா சாப்பிடலாம், ஃபர்ஸ்ட் ஃபயர் ஒர்க்ஸ் பாருங்க அப்படின்னு நெக்கோ சொல்றா. இப்பவும் கால் ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே தான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் எதுக்கு சாரி இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவுமே உன் முன்னாடி சூப்பரா தெரியும் தான் நான் நினைப்பேன். உன் முன்னாடி நான் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, வீக்கா தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும். ஆனா உன்னோட வீக் சைடையும் நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகவும். நீ ஆசமா இருக்க ட்ரை பண்ற ஓகே தான், பட் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது மட்டும் நீ நார்மலாவே இரு. சொல்லப்போனா நானும் வீக்கானவன் தான். போன வருஷம் ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு உன்னை கூப்பிடலான்னு தான் நினைச்சேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். நான் அவளை ஃபயர் ஒர்க்கு கூப்பிட்டா என்ன தப்பா எடுத்துட்டு என்கிட்ட பேச மாட்டாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டிருப்பான். ஸோ நான் ரொம்பவும் பயந்ததுனால போன வருஷம் உன்னை ஃபயர் ஒர்க்ஸ்க்கு கூப்பிடல, அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ போன் எடுத்து எனக்கு கூப்பிட்டுருக்கலாம் தெரியுமா, ஏன்னா நீ ஃபோன் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா சாரி, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இந்த இடத்துல இருக்கோம். ஸோ அதை என்ஜாய் பண்ணலாம். நான் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. உன்னை கூப்பிட்டதுல எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் முடியுது. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு கீழே இறங்க போறான். உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கவும் முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு காலப்படியில வைக்கவும் எடுத்த உடனே ஸ்லிப் ஆயிருது. இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டாக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தாரு. டார்ச் லைட் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா வந்து நிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷிகிமோரியும் கேட்கவும். உங்களுக்கு பின்னாடி தானே நாங்க உட்காந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸும் தனியா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க அம்மா பேசிட்டு இருந்திருக்காங்க. நாங்க பேசினதெல்லாம் உங்களுக்கு கேட்டுக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷிகிமோரியும் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவே அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறாரு. அப்பா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து தூக்குறதுல பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க அப்படி ஒன்னும் வெயிட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாங்க. நீங்க காலேஜ் டேஸ்ல பாத்துருக்கணும் 4 பேர் அவர் தூக்குவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இப்ப அப்படியே அவங்க ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. சம்மர் ஹாலிடேல ஃபாஸ்டா முடிஞ்ச மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. அண்ட் இப்ப கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் அவங்க ஸ்கூல்ல நடக்குது. நம்ம ஹீரோ காஸ்டியூம் டிசைனிங் குரூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். இசுமி ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி நீ சூப்பரா தைக்கிற அப்படின்னு சொல்லி அவனை சுத்தி இருக்கிற பொண்ணுங்க சொல்றாங்க. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் ஷிகிமோரி வேற குரூப்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறான். அவளோட அழகை நம்ம ஹீரோ ரசிச்சுக்கிட்டே கையில ஊசி வச்சு குத்திருக்கான். அவங்க எல்லாரும் ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் மாதிரி ஷிகிமோரி என் கூட உட்காந்துருந்தா நான் அவ கூட ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இசுமி இதுல கொஞ்சம் எம்ப்ராய்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா. நம்ம ஹீரோவா அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஷிகிமோரி
ஷிகிமோரி நம்ம ஹீரோவை பார்க்கும்போது அவன் ஜாலியா அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இனுசுகா உள்ள வரான். அவன் பாக்ஸ் இறக்கி வச்சுட்டு ஷிகிமோரியை பார்க்கும்போது பார்த்தா அவ இவனை முறைச்சு பாக்குற மாதிரி தெரியுது. ஷிகிமோரியை என்ன முறைக்கிறா, அவ பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல கூட நான் நெருங்கலையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்கு, இந்த தடவை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூல் வாசல்ல வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த தடவை எனக்கு நம்பர் 44 அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த வருஷமும் இந்த கேம் நடக்குதா சூப்பர் அப்படின்னு அவங்களை பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோவோட கிளாஸ் வந்துட்டு அனிமல் கஃபே நடத்துறாங்க. சோ எல்லாருமே அனிமல்ஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஈசுமிக்கு இந்த காஸ்டியூம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்சாக்கி நீ ஃபேஸ மூடி இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கிற நாய் நீ தான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு அவனை கலாச்சிட்டு இருக்கா. ஈசுமி எனக்கு இது பார்க்க எதுவும் வியர்டா தெரியுதா அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும் பார்க்கறதுல நீ கியூட்டா தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் இதுல அழகா தான் இருக்க ஈசுமி அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. ரெண்டு பேரும் கொஞ்சத்தை விட்டுட்டு வேலையை பாக்குறீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. இவங்க கிளாஸ் நடத்துற அந்த அனிமல் கஃபேக்கும் நிறைய கூட்டம் வருது. ஃபெஸ்டிவல் வழக்கம் போல நார்மலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுக்கு நிறைய சேல்ஸும் நடந்துட்டு இருக்கு. நிறைய கூட்டம் வர்றதுனால நிறைய பேர் கண்டினியூஸா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஃபாஸ்டா வேலையை பாக்குறான். எங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க கேக்குறாங்க. எனக்கு காஃபி கொண்டு வாங்க, நான் ஆர்டர் பண்ண ஜூஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வேலை பிரஷர் அதிகமாகுது. ஒரு பேப்பர் கீழே விழுமா, அதுல நம்ம ஹீரோ காலை வச்சு வலிக்குள்ள போறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்கிரீமியாச்சும் பிடிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் ஷிகிமோரி வந்து டக்குன்னு ரெண்டுத்தையும் பெர்ஃபெக்ட்டா பிடிச்சிருதா. இங்க நீ ஒருத்த மட்டும் தனியா வேலை பார்க்கல, ஓகேவா, ஹெல்ப்னா என்ன கூப்பிட வேண்டியதுனா அப்படின்னு வா சொல்றா. இப்போ ஒரு வழியா ஃபர்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணல அப்படின்னு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நாளைக்கு எனக்கு லைப்ரரி டியூட்டி போட்டிருக்காங்க. சோ நான் காலங்காத்தாலேயே அங்கதான் இருக்கணும். நான் லைப்ரரி கமிட்டியில இருக்கிறதுனால கண்டிப்பா டியூட்டி பார்த்து தான் ஆகணும். சாரிப்பா, என்னால நம்ம கிளாஸ் நடத்துற கஃபேக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், கவலைப்படாத உனக்கும் சேர்த்துவோம் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஒரு வழியா அன்னைக்குள்ள நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம முடியுது. இப்போ ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே காலங்காத்தாலேயே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ லைப்ரரி டியூட்டிக்கு போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு 2 மெம்பர்ஸ் தானே டியூட்டிக்கு போடுவாங்க. இன்னொரு மெம்பருமே என்னோட கிரேடா இருந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். காமியா நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹாய் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு வா சொல்றா. நல்ல வேளை யாரோ தெரியாதவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், நீ வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். இந்த ஷெல்ஃப்ல வைக்க எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு வா கேக்குறா. காமியா லைப்ரரி கமிட்டிலயும் இருக்கா. வாலிபால்லயும் ஒரு பெஸ்ட் பிளேயர். அவளை சுத்தி எப்பவுமே கூட்டம் இருக்கும். அவ கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே லைப்ரரி கமிட்டில இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நாள்ல டியூட்டி நடத்திட்டு இருந்திருக்கு. காமியாவை பார்த்து நம்ம ஹீரோ நர்வஸா இருந்தாலும் அவ ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனால நம்ம ஹீரோவா அவ்வளவு ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ண விடாம நமக்கு டியூட்டி போட்டுட்டாங்க. எங்க கிளாஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா உனக்கு எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நான் டியூட்டிக்கு வரும்போது எல்லாரும் என்ன போகாதான்னு சொல்லி அழதான் செஞ்சாங்க அப்படின்னு காமியா சொல்லுவோம். ஆமா நீ ரொம்ப பாப்புலர் ஆச்சு, உன்னை சுத்தி எப்பவும் ஆளுங்க இருப்பாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொல்றதும் கரெக்ட் தான், சுத்தி எப்பவும் ஆளுங்க இருப்பாங்க. பட் இப்போ தனியா இருக்கிறத நான் என்ஜாய் பண்றேன். இந்த மொமெண்ட் கூட நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. போன வருஷம் நடந்தது காமிக்கிறாங்க. குட் மார்னிங் மேம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது ஏதோ புக் வேணுமான்னு காமியா கேட்கறா. இல்ல மேம், நானும் இங்க டியூட்டி பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நானும் லைப்ரரி கமிட்டியில இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தலை குனிஞ்சு வணக்கம் சொல்லும்போது டேபிள்ல தலையை முட்டிக்கிறான். மேம் எல்லாம் கூப்பிட வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிரேடு தான், காமியானே கூப்பிடு அப்படின்னு சொல்றா. ஓ தேங்க்யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கவும் நல்லாவே சொல்லி கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே காமியா என்ன சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெளியே கூப்பிட்டாங்க, பட் உன்னை தனியா டியூட்டி பார்க்க விட முடியாதுல்ல, அதான் சீக்கிரம் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். காமியா நீ உண்மையிலேயே நைஸ் பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவையே அவ பார்த்துட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இது நாள் வரைக்கும் என்ன யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை அப்படின்னு சொல்றா. இப்படி நடந்த எல்லாத்தையுமே காமியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா உன்னோட தனிமையை என்ஜாய் பண்ண எல்லா வேலையும் ஏன் கிட்ட விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வித்தியாசமா தெரியுற அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ யாரையோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கவும், அது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஷிகிமோரியா தானே லவ் பண்ற, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே இப்போ ஒரே கிளாஸ்ல தான் இருக்கீங்களா, அவ ரொம்பவே சூப்பரான ஒரு பொண்ணு, அவளை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு காமியா கேட்கவும், காமியா நார்மலா இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாளே, இன்னைக்கு அதிகமா பேசுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு கேட்கறா. பொறு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு ஷிகிமோரியை பத்தி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு கேட்கறா. ஒருவேளை காமியாக்கு ஷிகிமோரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கேட்கறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோட நம்பர் 44 இருக்கு, பட் ஷிகிமோரிக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 78 இருக்கு. நீ எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்பர் ஒன்னும் சேஞ்ச் ஆக போறது இல்ல அப்படின்னு நெக்கோ சொல்றா. ஆக்சுவலி கிட்டத்தட்ட இது ஒரு லவ் கேம் மாதிரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேண்டமா ஒரு நம்பரை கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலாலேயே இந்த கேம் அப்ரூவ் பண்ணப்பட்டதுதான். யார் யாருக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்குங்கிறத அந்த கிளாஸ்க்கு வெளியே எழுதி போடுவாங்க. அதுல போய் பார்த்துட்டு மேட்சிங் நம்பர் இருக்கிற ரெண்டு பேரும் போய் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிடலாம். ஷிகிமோரிக்கும் நம்ம ஹீரோக்கும் கூட போன வருஷம் ஒரே நம்பர் கிடைச்சு அதுலதான் அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இல்ல நான் விட மாட்டேன், இந்த 44 நம்பர் யார்கிட்ட இருக்கோ அதை நான் அவங்க கிட்ட போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்றா. நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, உங்க லவ் ஸ்டோரியை சொல்லு அப்படின்னு காமியா கேக்குறா. சரி சொல்றேன், இவ ஏன் இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போன வருஷம் நம்ம ஹீரோக்கும் அவளுக்கும் 212 அப்படிங்கிற நம்பர் சேமா வந்திருக்கு. ஹே ஈசுமி, நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே நம்பர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு இது போட்டோ எடுத்துக்கலாமான்னு அவட்ட கேட்கணும்னு நினைக்கிறான். ஃபெஸ்டிவல் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி பார்க்கலாமா, கிட்டத்தட்ட இது ஒரு டேட்டிங் மாதிரி தான் இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஒன்னா சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குமா. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் அபிஷியலா லவ் பண்ணிட்டு இல்ல, பட் ரெண்டு பேருமே ஒன்னா சுத்துறாங்க. ரெண்டு பேருமே வைக்கப்பட்டுட்டே வராங்க. சேம் நம்பர் இருக்கிறவங்க
போட்டோ எடுத்துக்கலாம், நம்ம போய் இதுல போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு ஷிக்கிமோரி கேட்குவோம். ஆக்சுவலி இதை நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கலான்னு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கும் இதுல விருப்பம் தானே அப்படின்னு ஷிக்கிமோரி பாக்குறா. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த நம்பரை தொலைச்சிட்டான். போச்சு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சந்தேகப்பட்டேன். என்னடா இன்னைக்கு ஷிக்கிமோரி கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கனே, இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரிலாம் லக்கியெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு ஃபர்ஸ்டே யோசிச்சேன். இதனால ஷிக்கிமோரி தான் வருத்தப்படுவா. என்னோட அன்லக்னால அவ என் கூட இருந்தா அவளுக்கும் சேர்த்துதான் கஷ்டம். இதை இங்கேயே நிப்பாட்டிக்கிடணும். எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான். இதுதான் எப்பவும் நடக்கும். சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இசுமி வா, நம்ம ரெண்டு பேருமே போய் அந்த தொலைஞ்ச கார்டு தேடலாம் அப்படின்னு வா சொல்றா. என்னோட விதி இதுதான், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது உண்மை கிடையாது, உன்னால முடியாம இருக்கிறது, நீ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு வா கேக்குறா. ஆமா, நான் இப்படியே வருத்தப்பட்டு இருக்க போறது இல்ல, நான் போய் தேடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க ரெண்டு பேருமே தேடுறாங்க. என்கிட்ட தான் அந்த நம்பர் இருந்துச்சுன்னு அந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்து போர்டுல இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறான். ரோல்ஸ் படி ரெண்டு பேரும் கார்டை கொண்டு வந்தா மட்டும்தான் போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு அதோட பிரசிடென்ட் சொல்றான். நீ நினைச்சா அவன் விதியை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு, இங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரே நம்பர் வந்திருக்கு, எங்களை ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுக்க விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஷிக்கிமோரி நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. நம்ம ஹீரோவில் பேஷனேட்டா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிரசிடென்ட்டே வந்து ஒரு நம்பர் எழுதி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா வராங்க. போய் போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த சீக்ரெட் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்றான். சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கண்டினியூஸா நடக்க ஆரம்பிச்சது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணோம். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஷிக்கிமோரி கொடுத்த தைரியத்துல நான் அவகிட்ட டேட்டிங் போகலாமான்னு கேட்டேன். இப்படிதான் எங்களோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். காமியா ஒரு மாதிரி இருக்கா, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை நான் கேட்டதில்ல அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாதிரி கண் கலங்குறா. நம்பர் 44 வேற யார்கிட்ட இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம இன்னும் 2-3 கிளாஸ் செக் பண்ணல, அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. நம்பர் 44 நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அண்ட் இன்னொரு 44 வந்துட்டு காமியா அப்படிங்கிற நேம்ல இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 எபிசோட் 8. இந்த சீனை காமிச்சிட்டு இப்போ நமக்கு அப்படியே ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஃபேரி டேல் பேஸ்டான ஒரு மூவி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களா, அதை நீ பாத்தியா அப்படின்னு காமியா கேட்குவோம். இல்லப்பா இன்னும் பார்க்கல, உனக்கு இந்த மாதிரிலாம் கதை பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா நல்லா இருந்துச்சு, அதுலயும் அந்த காஸ்டியூம் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பேசுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அதனாலதான் ஷிக்கிமோரியை பத்தி கேட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி இருக்கலாம் அப்படின்னு காமியா சொல்லிட்டு, உன்னோட ஃபீலிங்ஸ் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கோ. இந்த டைலாக அந்த படத்துல இருக்கிற மெயின் கேரக்டர் சொல்லியிருப்பா. கடைசி வர மெயின் கேரக்டர் அவளோட லவ் அவன் கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டா. பட் ஸ்டோரி கொஞ்சம் சூப்பரா தான் போகும் அப்படின்னு காமியா சொல்லுவோம். ஓ அப்படியா, இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம பேசுவோம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல, இது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அப்படின்னு காமியாவும் சொல்றா. ஹே காமியா அப்படின்னு சொல்லி நெக்கோங்க வரவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். காமியாவை மட்டும் நான் கொஞ்ச நேரத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நெக்கோ காமியாவை வெளியே கூட்டிட்டு போறா. ப்ளீஸ் அந்த லவ் கேம்ல இருக்கிற நம்பர் எனக்கு தாங்க அப்படின்னு ஷிக்கிமோரி கேட்கவும். எதுக்காக அப்படின்னு காமியா கேட்கவும். 44 ஷிக்கிமோரியோட ஃபேவரட் நம்பர் அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஏன் என்கிட்ட வந்து கேட்கற அப்படின்னு சொல்லி காமியா கேட்கவும். என்னன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த நம்பர் தான் இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கவும். சரி இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி காமியா கொடுத்துருதா. நான் சொன்னல இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் காமியாக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சீக்கிரம் கொடுத்துருவான்னு அப்படின்னு நெக்கோ சொல்றா. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷிக்கிமோரி, நீ எப்ப இங்க வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது ஒண்ணு இல்ல, உன் டியூட்டி டைம் முடிய போது இல்ல, அதான் வந்து உன்னை பாத்துட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு சமாளிக்கிறா. இவங்க என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, நான் இதை பாத்துக்கிட்டேன், நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லி காமியா சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த டியூட்டி இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்குன்னு சொல்லி ஷிக்கிமோரியும் நெக்கோசாக்கியோ லைப்ரரியிலேயே வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் காமியாவும் பேசிட்டு இருக்குது. காமியா ரியாக்ட் பண்றது எல்லாத்தையுமே ஷிக்கிமோரி பாக்குறா. அந்த மூவில வந்த மாதிரியே கரெக்டா 12 மணி ஆகுமே. ஷிஃப்ட் முடிஞ்சு நம்ம ஹீரோ கிளம்பிதான் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு காமியா சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறா. அந்த மூவில வந்த மாதிரியே 12 மணி ஆன உடனே எல்லாருமே அங்க இருந்து போயிட்டாங்க. காமியா திரும்பவும் தனியா இருந்தா. இப்போ கிளாஸுக்கு போறா. ஹே காமியா வந்துட்டு உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காமியா எவ்வளவு சூப்பரா இருக்கல்ல, அவ எது பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கு. ஹே அவ சிங்கிள் தான் தெரியுமா அப்படின்னா நான் இன்னைக்கு அவளை டேட்டிங் கூப்பிடலான்னு இருக்கேன். என்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் அவ வருவாளா இல்ல அவகிட்ட நம்ம பேசலாமா, கஸ்டமர்ஸ் அவ எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்றா பாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. காமியாவுக்கு நம்ம ஹீரோ ஞாபகமாவே இருக்கு. காமியா உனக்கு என்னாச்சு அப்படின்னு மத்தவங்க கேட்கவும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி இப்போ அவ ரூஃப் டாப்க்கு போறா. ஷிக்கிமோரி எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கிரேட்டா இருக்கா. அவளும் நானும் டோட்டலி வேற அவ தான் அவனுக்கு பெர்ஃபெக்டா இருப்பா அப்படின்னு காமியா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷிக்கிமோரி அந்த இடத்துக்கு வரா. என்ன விஷயம் ஷிக்கிமோரி அப்படின்னு சொல்லி காமியா கேட்கவும். இந்த நம்பர் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஷிக்கிமோரி கொடுக்கவும். நம்பர்ஸ் ட்ரேட் பண்ணிக்கிட்டதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே, எல்லாரும் தான் அதை பண்ணிக்கிட்டாங்க, ஜஸ்ட் சாதாரண நம்பர் தானே அப்படின்னு காமியா சொல்லவும். ஆனா உனக்கு இது சாதாரண நம்பர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்லவும். காமியா லைட்டா கட் கலங்கிட்டு அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. புக் ஷெல்ஃப் கீழே விழுந்திருக்கும்.
உனக்கு எதுவும் அடிபட்டுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு எதுவும் இல்ல, உன் மேலதான் அது விழ பார்த்துச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு காமியா கேட்கறா. எல்லாம் என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோ சொல்லவும், இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், ஏன் ஒன்ன குறை சொல்லிக்கிட்டா அப்படின்னு காமியா கேட்கவும், நீ உண்மையிலேயே நல்ல மனசு கொண்டவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் என்ன டேலண்ட் ஆசம்னு தான் சொல்லுவாங்க, ஆனா யாரும் நல்ல பொண்ணுன்னு சொன்னதில்ல, நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்ற அப்படின்னு காமியா சொல்லவும், பட் அதுதானே உண்மை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவன்கிட்ட பழகுறத வச்சு உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னு ஷிகுமோரி சொல்லவும், இதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் பக்கம் போனா உன்னை கொண்டுருவேன் அப்படிதான் நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன், ஏன் திரும்ப வந்து நம்பரை கொடுக்குற அப்படின்னு காமியா கேட்கவும், ஈசுமி மேல ஒரு பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா மோசமான பொண்ணா இருக்காது, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் இதை உன்கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் இப்படி பண்ணல அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், உன் எதிர்க்கு அப்படின்னா நீ ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கியா அப்படின்னு காமியா கேட்கிறா. ஒருவேளை ஈசுமி என் இடத்துல இருந்திருந்தா அவனும் இதுதானே பண்ணிருப்பான் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், ஆமா அதுவும் கரெக்ட் தான், நான் ஈசுமி பக்கமே இதுக்கப்புறம் போக மாட்டேன், கவலைப்படாத, எப்படியா இருந்தாலும் நான் என் ஃபீலிங்ஸ் அவன் கிட்ட சொல்ல போறது இல்ல, என் மனசுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட போறேன், அவன் என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறான், இதுவே நான் அவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி தான், நான் ஏன் அவனை லவ் பண்ணேன்னு தெரியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ லைட்டா கண் கலங்குறா. கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபாஸ்டா லைப்ரரிக்கு வந்துருதா. நம்ம ஹீரோவை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கிட்டு டீசென்டா என் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி அழகா தெரியணும்னு நிறைய விஷயங்களை காமியா பண்ணிருக்கா. நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்க கூடாது, ஈசுமி கிட்ட போய் நான் இதுக்கப்புறம் திரும்ப போக மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஆமா நான் எதுக்காக இப்ப திடீர்னு அழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ ஆச்சரியப்படுதா. எதனால நான் அவனை லவ் பண்ணேன்னு தெரியல, ஈசுமி கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் ஹாப்பியாவும் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆனேன், அதனால கூட இருக்கலாமா என்னமோ, ஆனா அவன் என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறான், ஒன்னதான் லவ் பண்றான்னு எனக்கு தெரியும், நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அவ அழவும். ஷிகிமோரி அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு போடுதா. காமியா கிட்ட போயிட்டு அவளை தன்னோட தோல்ல சாச்சுக்கிடுறா. உன்னோட ஃபீலிங்ஸ் எப்பவோ பூட்டி வைக்காத, அது ஒன்னும் உன்னோட தப்பு இல்ல, உன் மனசு சொல்றபடியே கேளு சரியா, நீ உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல பொண்ணுதான், ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஈசுமிக்காகவும் எனக்காகவும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி சொல்லவும், நம்ம ஹீரோ சொன்னதையே இவ்வளவு சொல்றாள் நம்ம யோசிச்சு பாக்குறா. இப்ப அப்படியே காமியா கொஞ்சம் அலறா. இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான், ஆமா நீ இசுமியை ரொம்ப நேரம் தனியா விட்டுட்டு வந்துட்ட, அவன் பிரச்சனையில மாட்டுறதுக்குள்ள சீக்கிரம் திரும்ப போ அப்படின்னு சொல்லுவோம். அட ஆமா இல்ல அப்படின்னு ஷிகிமோரி யோசிக்கிறா. சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிகிமோரி அங்க இருந்து போறா. இந்த ஷிகிமோரி உண்மையிலேயே மிஸ்டீரியஸா இருக்கா, மத்தவங்க முன்னாடி நான் இப்படி அழுததே இல்ல, அவ தோல்ல சாச்சு என்ன சமாதானப்படுத்தினால உண்மையிலேயே அவ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு காமியா நினைக்கிறா. அப்ப அடுத்த நாள் வருது, ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் டே வருது, எங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி, அது போக ஷிகிமோரியோட பர்த்டே வர. போன வருஷம் நான் கேட்டப்போ ஒரு மாசம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, சோ இந்த தடவை நான் கொஞ்சம் சீக்கிரமாவே ப்ரிப்பேர் ஆயிட்டேன், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடையில போய் நம்ம ஹீரோ ஒரு செயினை வாங்கியிருக்கான், இன்னைக்கு அவகிட்ட நான் இதை கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ லாஸ்ட் டே ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்ச்சூன் டெல்லிங் இடத்துல தான் கூட்டம் வந்து அலமோதுது. ஒரு வழியா ஃபெஸ்டிவல் முடியுது. ஃபெஸ்டிவல் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருச்சுன்னா அவங்க ஸ்கூல்ல எல்லாருமே பார்ட்டி கொண்டாடுறாங்க. நம்ம கிளாஸ் இந்த தடவை ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னு சொல்லி நக்கோ சொல்லிட்டு இருக்கோம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் வந்தான்னு ஷிகிமோரி கேக்குறா. தேர்ட் இயர் ஃபார்ச்சூன் டெல்லிங் தான் அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்றா. ஆமா நீயும் ஈஸும் சேர்ந்து போட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்ல நாங்க போட்டோ எடுக்கலன்னு ஷிகிமோரி சொல்லவா. அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்ற, கஷ்டப்பட்டு அந்த நம்பர் எல்லாம் தேடி வாங்கினோமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், நான் அதை தொலைச்சிட்டேன்னு ஷிகிமோரி சமாளிக்கிறா. என்னப்பா சொல்ற, நீ என்ன ஈசுமியா தொலைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க கேட்கவும், யாரு ஏன் பேர சொன்னா நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். சரி விடு அப்படின்னு நக்கோ சொல்றா. இப்போ எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷிகிமோரி லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும், என் கூட பார்க் வர முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குமா. அவ்வளவு சரி ஓகேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ கொஞ்சம் வைக்கப்பட்டுக்கிட்டு, ஷிகிமோரி இந்த ஹாப்பி பர்த்டே அண்ட் அது போக இன்னைக்கு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகுறா. பரவாயில்ல இப்போ நீ சரியாயிட்ட, நீ சாயங்காலத்துல இருந்து ஏதோ சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இதை பிரிச்சு பார்க்கலாமா நம்ம கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். வா இந்த செயின் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம், நான் போட்டு விடவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு சரி அப்படின்னு சொல்றா. மாதிரி என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஈசுமி நீ மாறாம எப்பவும் போல இதே மாதிரியே இரு அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும், நான் இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கேன், ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நீ மாறாம இப்படியே இருக்கணும், நீ மாறினா எனக்கு சந்தோஷம் தான், ஆனா என்னமோ தெரியல ஒரு நாள் நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் நீ மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வாசிரிக்கவும், உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல நான் உன்னை நம்புறேன், ஆனா அது அப்படின்னு சொல்லவும், போன வருஷம் நீ கொடுத்த தைரியத்துக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவுமே மாற ஆரம்பிச்சேன், என்னால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, நான் மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பா சேஞ்ச் ஆவேன், ஆனா அந்த சேஞ்ச் ஆகுறதே உன்னை ஹாப்பியா வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமோரி ஒரு மாதிரி சோகமா இருக்கவும், என்னாச்சு நான் சொன்ன இதுக்காகவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கலாம். ஆமா இதுதான் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண் கலங்கிட்டு இருக்கா. ஆனந்த கண்ணீராவே இருந்தாலும் அதுக்கு நீ இப்படி ஆளுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணை தொடச்சு விடுறான். நான் முடிவு பண்ணிட்டேன், என்னன்னாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், என்னோட ஒரு சூப்பரான பொண்ணு வந்தாலும் சரி, அவ உன்னை எவ்வளவுதான் லவ் பண்ணாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லவும், சரி ரொம்பவும் டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இஸ்மி இந்த செயின் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவ கேட்கறா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எப்பவுமே அழகு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ இனுசுகா கிளாஸ்க்கு போகவோ, வந்துட்டியா உனக்கு என்ன ஆச்சு,
உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் சொல்லவே இல்லை, நீ செத்துட்டேன்னு நினைச்ச தெரியுமா அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்லுவோம். அதான் தான் உயிரோட வந்துட்டேன்ல, பட் ஈசுமி தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், இப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு வராதனால கிளாஸ்ல நடக்கிறத நோட்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஈசுமி இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, அவன் உன்கிட்ட நோட்ஸ் கேட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி ஷிக்கிமரி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. அவ பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட இருந்து பறிச்சுற மாதிரியே ஷிக்கிமரி ஏன்பா ஏமலை எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நாங்களும் தான் ஈசுமி கூட நல்லாவே பேசிட்டோம், எங்க மேல அவ டென்ஷனை காட்டலையே அப்படின்னு ஹாச்சிமிச்சு சொல்றா. எனக்கு உனக்கு எப்படி தோணுது அவ எமலை எரிஞ்சதுன்னு விழுறா அப்படின்னு அவன் கேட்கவும், இல்ல அவ அவனை பாராட்டதான் செஞ்சா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. இனுசுகா ரொம்பவே சூப்பர்ல எப்பவோ ஈசுமியா பாத்துக்கிட்டா, ஈசுமியா அவன் கூடவே தான் சுத்துறா, ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிடுறாங்க. ஈசுமி எதுக்காக அவன் கிட்ட நோட்ஸ் கேட்கணும், என் கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகுறா. நான் சொன்னேன் பார்த்தல அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். இப்போ ஸ்கூல் முடியுது, இனுசுகா நம்ம ஹீரோக்காக நோட்ஸ் கொடுக்க போகுமோ நானும் கூட வரவா அப்படின்னு சொல்லி ஷிக்கிமரி கேட்கறா. அவனும் சரி ஓகேன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கவும், ஹாச்சிமிட்சு இந்த பொறுப்பு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ தான் அவங்களை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெகசாகி அவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி ஹாச்சிமிட்சுவை அனுப்பி வைக்கிறா. ஹே ஷிக்கிமரி நீ என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க வந்துட்டு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருதான். கடைக்கு போகணும்னு ஷிக்கிமரி சொல்றா. நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறதுனால வெறுங்கையா போக கூடாதுன்னு இது ஹீரோக்கு எது பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்குவோம். அந்த பிளாக் கலர் தான் ஈசுமிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். சரி ஓகே, இந்த ரெண்டு பிளேவர்ல எது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குவோம். கிரேப் பிளேவர் அதுதான் அவனுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஓ தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு ஷிக்கிமரி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ப்ரோவா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி இருந்தா. இப்போ இனுசுகாக்குன்னு தனியா வந்துட்டு அவ சில விஷயங்களை வாங்கியிருக்கா, அதை அவன் கிட்ட கொடுக்குறா. இது எதுக்கு ஈசுமிக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்குவோம். அவனுக்கு நான் தனியா வாங்கியிருக்கேன், இது உனக்கு தான், உனக்கும் இது பிடிக்கும்ல அப்படின்னு கொடுக்குவோம். அவன் அப்படியே முழிக்கிறான். பிடிக்காதுன்னா விடு நானே வச்சுக்கிடுதேன் அப்படின்னு போகவும், இல்ல இல்ல பிடிக்கும் அப்படின்னு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹாச்சிமிட்சு வரா. நீ எப்ப எங்களை ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நான் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு ஷிக்கிமோரிய பத்தின சீக்ரெட். ஷிக்கிமோரி உனக்கு ஒரு அண்ணன் இருக்கால அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க அண்ணன் உன்னை மதிக்கவே மாட்டிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கறா. ஏப்பா உனக்கு அண்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லி இனுசுகா கேட்கறான். இனுசுகாவை நீ உன்னோட அண்ணன் மாதிரி நினைக்கிற, அதனாலதான் அவன் சில விஷயங்கள்ல உனக்கு கேர் பண்ணணும் நீ எதிர்பார்க்கற அப்படின்னு வா சொல்லவும், உண்மையாவா சொல்ற, அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. ஹே ஷிக்கிமோரி சொல்லு, வாய்ப்பு இல்ல தானே அப்படின்னு அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. ஷிக்கிமோரி தயங்கிக்கிட்டே சொல்றது பார்க்கும்போது இனுசுகாக்கு புரியுது. அப்படின்னா அவ என்ன ஒரு அண்ணனா தான் பாக்குறா, என்ன வெறுக்கல. நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே மேட்ச் ஆக தான் செய்யுது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பேக்ல என்னது சிப்ஸா எனக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு கேட்கவும், என்னோட லிட்டில் சிஸ்டர் எனக்காக கொடுத்துருக்கா, நான் இதை ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், ஹாச்சிமிட்சு ஷிக்கிமோரியை கலாய்க்கவும் அவன் செம டென்ஷன் ஆகுவோம். அதுதோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. இனுசுகா எப்பண்டா வருவ அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. ஷிக்கிமோரியும் நெகோவோ ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஈசுமிக்கு உடம்பு சரியாயிடுச்சா, நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் வந்துருவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி ஹாப்பியா இருக்கா. ஒரு வழியா அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டானா, இதுக்கப்புறம் நீ போனையே பார்த்துட்டு இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்லுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வெக்கப்படுறா. காமியா அங்க நின்னுட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அது காமியா தானே, அவ எங்க நின்னாலும் தனியா தெரியறல்ல அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி பக்கத்துல பார்த்தா நெக்கோவை காணோம். அவ காமியா கிட்ட பேச போயிட்டா. ஹாய் காமியா எப்படி இருக்க, இதுதான் ஷிக்கிமோரி அப்படின்னு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஷிக்கிமோரியா ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்றோம், நீயே எங்க கூட வாரியா அப்படின்னு கேட்குவோம். இவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சரி பரவாயில்ல விடுப்பா, நீ எப்பவும் பிஸியா தானே இருப்ப. என்னது ஓகேவா அப்படின்னு சொல்லி நெக்கோ ஷாக் ஆகுறா. நெக்கோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறா. இப்போ இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒன்னா ஷாப்பிங் பண்றாங்க. அப்போ போற வழியில வந்துட்டு காமியாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மை அந்த இடத்துல இருக்கு. இது ரொம்பவும் கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு காமிக்கிறா. இது உங்க கண்ணுக்கு கியூட்டாவா தெரியுது அப்படின்னு நெக்கோ பாக்குறா. ஷிக்கிமோரி அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இது என்ன அவ்வளவு காமியாவா இருக்கு அப்படின்னு நெக்கோ கேட்கறா. ஷிக்கிமோரிக்கும் காமியாக்கும் நிறைய விஷயங்கள் காமனாவே பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே போட்டோ ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் போறேன்னு நெக்கோ அங்க இருந்து கிளம்பிதான். இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு கேமை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமியா இவளை கூட்டிட்டு போறா. ஆமா இதை எப்படி விளையாடணும்னு தெரியுமா அப்படின்னு காமியா கேட்குவோம். இந்த பட்னால்த்து இந்த ஆர்மை வச்சு கேட்ச் பண்ண அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்றா. காமியாவால அதை கேட்ச் பண்ண முடியல, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஷிக்கிமோரி ட்ரை பண்ணி நிறைய சாக்லேட்ஸ் வின் பண்றா. இந்த இது உனக்கு தான் அப்படின்னு காமியா கிட்ட கொடுக்குவோம். ஆனா நீ தானே இதை ஜெயிச்ச அப்படின்னு சொல்லி காமியா கேட்குவோம். நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்க, இதை நான் விளையாண்டதே உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி கொடுக்குவோம். அவ கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறா. சரி ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன், பட் நான் பதிலுக்கு நானும் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குவோம். ஷிக்கிமோரி கொஞ்சம் யோசிக்கிறா. நெகசாக்கி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. காமியா ஒரு பொம்மையை வின் பண்ணி ஷிக்கிமோரிக்கு கொடுத்துருக்கா. இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு நெகசாக்கி ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. சாரி இன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி காமியா கிளம்புறா. நெகசாக்கி நீ அவளை வெளியே கூப்பிடுறது வேஸ்ட் தான், காமியா யார் கூடயுமே வெளியே போக மாட்டா, அவ தனியா தான் மோஸ்ட்லி இருப்பா அப்படின்னு சில பொண்ணுங்க நெக்கோ கிட்ட சொல்றாங்க. காமியா ஏன் எப்பவும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நெக்கோ யோசிக்கிறா. ஆனா காமியா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத அவ பாக்குறா. ஹே கைஸ் நான் வந்துட்டேன், ஆமா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கணத்தை தான் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவ பாக்குறா. இப்போ ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு அவங்க போறாங்க. ஆல்ரெடி அங்க ரெண்டு பொண்ணுங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹே இது எங்களோட இடம், நாங்க ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். நாங்களும் இந்த டைத்துக்கு தான் புக் பண்ணோம்னு காமியா சொல்றா.
நாங்க தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லப்போ சரின்னு அவங்க கிளம்ப போறாங்க. சரி எப்படினாலும் தனியா விளையாடுறது போர் அடிக்கும், நம்ம 2 பேர் டீமுக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கிடலாம் அப்படின்னு மாஸ்க் போட்டு பொண்ணு சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்றா. என்ன தோத்து போயிருவீங்கன்னு உங்களுக்கு ரொம்பவோ பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஓ அப்படியா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரியோ காமியாவும் ரெடி ஆகுறாங்க. நான் அம்பையரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெக்கோசாக்கி தனியா நிக்கிறா. நாங்க நேஷனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவா சொல்றா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவங்க சைடு கோல் போட்டுதாங்க. மாஸ்க் போட்ட பொண்ணு கையில பால் இருக்கு. டக்குனு அதை காமியா பிடிங்க ஷிக்கிமோரிட்ட கொடுக்கும்போது ஷிக்கிமோரியே திரும்பவும் கோல் போடுறா. இப்படியே ஷிக்கிமோரியோ காமியாவும் தான் மாத்தி மாத்தி கோல் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவ்வளவு சூப்பரா எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்களே ஆச்சரியமா பாக்குறாங்க. நீங்க 2 பேரும் எப்படி இவ்வளவு சூப்பரா விளையாடுறீங்க, நீங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க லெவல் மாதிரி வேற லெவல்ல விளையாடுங்க, இந்த மொமெண்ட்ஸ் மறக்க கூடாது, கண்டிப்பா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஷிக்கிமோரி வேற ரோட்ல போறா அப்படிங்கிறதுனால சரி ஷிக்கிமோரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நெக்கோ சொல்றா. சரி நம்ம கிளம்ப போகும். காமியா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஷிக்கிமோரி அப்படியே ஷாக்ல இருக்கிறா. ஒன்னா விளையாடி ஷாப்பிங்லாம் பண்ணிருக்கோம், இதுவே ஃப்ரெண்ட்ஸ் தானே நெக்கோ சொல்ல வருவோம், கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு காமியா வாய மூடுறா. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனக்கும் அதுல ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ஷிக்கிமோரி சொல்றா. காமியா நீ ரொம்பவே மாறிட்ட, மிந்திலாம் ஒரு மாதிரி சோகமாவே இருப்ப, ஆனா இப்போ உன்கிட்ட இருக்கிற ஸ்மைல் அது ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுது, உன்கிட்ட நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்றா. நெக்கோசாக்கி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு காமியா சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு கேக்குறா. நிறைய டைம் நீ என்ன வெளியே கூப்பிட்டுருக்க, நான் வரல அப்படின்னு காமியா சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும் விடு, சாரி கேட்கணும்னா நான் தான் கேட்கணும், நான் தான் உன்னை தேவையில்லாம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ ரொம்பவும் நல்ல பொண்ணுன்னு காமியா சொல்லுவோம். நல்ல பொண்ணுன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லி நெக்கோ சொல்லவுமே நம்ம ஹீரோ சொன்னதோ ஷிக்கிமோரி சொன்னதும் தான் காமியாக்கு ஞாபகம் வருது. நான் அதிகமா வெளியே கூப்பிட்டதே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். சரி இப்போ என்ன வேணா கேளு, நான் பதில் சொல்றேன்னு சொல்லப்போம். என்ன வேணாலுமா அப்படின்னு கேட்கவும், நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து அப்படின்னு காமியா சொல்றா. உனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும், இதையா நீ கேட்கிற, உண்மையை சொல்லப்போனா எனக்கு அவ்வளவா ஸ்வீட்ஸ் பிடிக்காது அப்படின்னு காமியா சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நெக்கோசாக்கி கேட்கிறா. உனக்கு ஸ்வீட்ஸ் தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பியா. வேற என்ன கேட்கறது அப்படின்னு அவ யோசிச்சுட்டே வந்துட்டு, ஆமா உனக்கு ஈசுமியா தெரியுமா, இந்த ஷிக்கிமோரி ஈசுமியா தான் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, உன் கூட கூட அந்த லைப்ரரியில உட்காந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தானே அப்படின்னு நெக்கோ வந்து பேசிக்கிட்டே காமியாவை பார்க்கும்போது காமியா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. காமியா எப்போ ஸ்மைல் பண்ணாலுமே அது ஃபேக்கா தான் இருக்கும், அவளோட சோகத்தை மறைக்கிற மாதிரி தான் அவ ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. அதை நெக்கோ நோட்டீஸ் பண்ணிருக்கா. காமியா நீ மாறிட்ட, மிந்தி ரொம்பவும் சோகமா இருப்ப, ஆனா இப்போ உன்னோட ஸ்மைல்ல ஹாப்பினஸ் தெரியுது, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு அவ கேட்கவும், இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க என்னோட ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கிடணும், என் மனசு சொல்றதை நான் கேட்கணும்னு சொல்லி, இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது, பட் கண்டிப்பா ஒரு நாள் உன்கிட்ட சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு காமியா சொல்றா. அச்சோ ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே இப்போ ஓடுறாங்க. காமியா இந்த தனிமையிலேயே இருப்பா, பட் இப்போ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்றா அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ரிலேக்கு மட்டும் ஏன் இன்னும் யாருமே பேர் கொடுக்கல, சோ இப்போ ரேண்டமா செலக்ட் பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்களும் வந்து சீட் எடுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பா ஈசுமி தான் இருப்பா, சாரிப்பா ஈசுமின்னு மத்தவங்க சொல்லப்போ, டேய் நான் இன்னும் சீட்டை எடுக்கலையடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ சீட் எடுத்தா நம்ம ஹீரோ அதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை எதிர்பார்த்ததுதான் மத்தவங்க சொல்லுவோம். இப்படிதான் நடக்கும் எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் கலந்துக்கிடணும்னு இதுல வரக்கூடாதுன்னு ஹாச்சிமிட்சு நினைக்கிறா, பட் அவளுக்கும் கலந்துக்கிடணும்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு பொண்ணு எடுக்கிறா, அவளுக்கும் கலந்துக்கிடணும்னு வந்திருக்கு, நம்ம வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஷிக்கிமோரி வந்துட்டு கலந்துக்கிடணும் அப்படிங்கறத அவ வாங்கிடுறா. ஈஸியா அம்மாவோடவும் அதிக கேரிங்கா பாத்துக்கிடுதாள் அப்படின்னு மொத்த கிளாஸ் ஷிக்கிமோரிய பாக்குது. நான் கலந்துக்கிட வாலண்டியர் பண்றேன் அப்படின்னு இனுசுகா சொல்றான். அப்ப நானும் கலந்துக்கிட்டு நெக்கோ சொல்லுவோம். நீங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போலியா அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. நம்ம எல்லாருமே ஒரே குரூப்ல இருக்கோம், இதெல்லாம் விதிதான் போல அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்லுவோம். எனக்காக வாலண்டியர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இனுசுகா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நீ ஈசுமிக்காக ஏதாச்சும் பண்ணா அதை அவனுக்கு தெரியற மாதிரி பண்ண அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். நான் ஒன்னும் தெரியறதுக்காக பண்ணல அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்றான். நான் ரொம்பவும் ஸ்லோவா தான் ஓடுவேன், கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்லுவோம். நானும் கண்டிப்பா தடிக்கி விழுந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்லீஸ்ட் ஈசுமி உன்னை விட வச்சு ஃபாஸ்டா ஓடுவான் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்லுவோம். என்னப்பா இப்படி துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு ஹாச்சிமிட்சு கேட்கவோ, கவலைப்படாத நான் தோத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சமாச்சு ஜெயிக்கிறத பத்தி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். கவலைப்படாத நான் இதுல அப்படின்னு ஷிக்கிமோரி சொல்ல வரதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இனுசுகா சொல்லுவோம். ஏன் லைன் நீ சொல்லிட்ட அப்படின்னு ஷிக்கிமோரி டென்ஷன் ஆகுறா. இந்த டைம் கண்டிப்பா எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடத்துறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லுவோம். நான் கண்டிப்பா ரொம்ப ஸ்லோவா ஓடுவேன், தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்றா. நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை செய்யற பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் ஓட ஆரம்பிக்கணும் அப்படியே ஒவ்வொருத்தங்களா ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. நெக்கோசாக்கி ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா ஓடுறா. ஹாச்சிமிட்சு ரொம்பவும் ஸ்லோவா ஓடுறா. அவளுக்கு இலக்க வேற செய்து வழக்கம் போல நம்ம ஹீரோ கால் திருக்கி கீழே விழுறான். பட் கீழே விழுந்தாலுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றான் அப்படிங்கறத ஹாச்சிமிட்சு பாக்குறா. பெஸ்டா பண்ற 3 பேர், ஒஸ்டா பண்ற 2 பேர், எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹாச்சிமிட்சுவும் மட்டும் ரொம்பவே ஒஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிட்டோம், உங்களால முடியும், எங்களுக்கு மத்த மேட்ச் இருக்கு, நாங்க அதுக்கோ போய் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு மத்த 3 பேர் கிளம்புறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹாச்சிமிட்சுவும் ஓகே சொல்றா. ஷோபா இதுக்கு மேல முடியல, பட் முன்ன இருந்ததுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாச்சிமிட்சும் நம்ம ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்காக என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆக்சுவலி நான் இதை உனக்காக பண்ணலான்னு சொல்லுவோம். அப்ப வேற எதுக்காக பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட கான்பிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்றா. கவலைப்படாத, நம்ம இதுல கண்டிப்பா
கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை சீரப் பண்றான். இப்போ ரொம்பவும் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டே வருது. பாய்ஸ்க்கான மாக் கேல்வரி பேட்டில் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ரிலேல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹாச்சிமிட்சுவை பாக்குறான். அவ கான்பிடென்ட்டே இல்லாம நின்னுட்டு இருக்கா. தோத்தாலும் ஜெயிச்சாலும் எதுவும் ஆக போறது இல்ல, இதை ஃபன்னா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி மத்தவங்க சீரப் பண்றாங்க. ஈசுமியா அந்த ஆளை தூக்கி இருக்க போறான் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஈசுமி நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கானே அப்படின்னு நெக்கோ பாக்குறா. வாவ், என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு நெக்கோ சொல்லுவோம். ஹே, எனக்கு ஒன்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி திட்டுறா. எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோட டீம் தோத்துட்டு தான் நிக்கிறாங்க. ஏதோ நம்மளோட பெஸ்ட் ட்ரை பண்ணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ்க்கான த்ரோயிங் மேட்ச் வருது. ஹச்சிமிட்சு நீ இதுல இருக்கல நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா. எல்லாரும் அவளை சீரப் பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சீரப் பண்ணும்போது உடனே காத்தடிக்கும், முடி பறக்கும். பறக்கலையே நானே இவளாவே முடிய ஆட்டி விட்டுக்கிடுதா. இவா இருக்கிற எனர்ஜிக்கு இவளாலெல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எந்த பொண்ணு எறியறதுமே நெட்டுக்குள்ள போகல. ஆனா ஹாச்சிமிட்சு எறியறது அசால்ட்டா நெட்டுக்குள்ள போய் விடுது. ரொம்பவே ஸ்லோவா பொறுமையா எடுத்து பால் ஆனா கரெக்டா போட்டுருக்கா. இன்னொரு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. இவங்களோட கிளாஸ் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்காங்க. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இனுசுகா சிரிச்சிட்டு இருக்கான். நீ உண்மையிலேயே ரொம்பவும் சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி ஷிகிமரி வந்து பாராட்டவும் ஹாச்சிமிட்சுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹாச்சிமிட்சு எப்பவுமே கீழே விழுவா. அவளோட ஸ்டாமினா ரொம்பவுமே கம்மி தான். பட் ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அவளுக்கும் அவளோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும்னு தோணுது. இப்போ ரிலீஸ் ஸ்டார்ட் ஆக போது. ஈசுமி ஷோலே சவுந்தரக்கூடாது நம்ம ப்ரே பண்ணுவோமா அப்படின்னு நக்கோ கேட்கவும், ஷோலே சவுர்லனா ஷூ தட்டி கூட அவன் கீழே விழுவான் அப்படின்னு சொல்லி இனுசுகா சொல்றான். கைஸ் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்லுவான். அவளா எப்படி சொல்றா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. எஸ், கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அவங்க டீம்ல சேர பாக்குறாங்க. இப்போ ட்ராக்ல வந்து எல்லாரையும் நிக்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. எனக்கு ரொம்பவுமே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு சொல்லுவோம். என் கையப்படி அப்படின்னு சொல்லி ஷிகிமரி சொல்றா. என்னப்பா உன் கை இவ்வளவு கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாச்சிமிட்சு கேட்கவும், ஏன்னா எனக்கும் பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு ஷிகிமரி சொல்லுவோம். ஓ, நீ அதை வெளியே காட்டிக்கிடலையா, ஆனா தோக்குறது உனக்கு பிடிக்காது இல்ல அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஷிகிமரி சொல்றா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணிருக்காங்க. சோ நானும் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணணும். இதுல நாங்க எல்லாருமே எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நெகசாக்கி இப்போ செம ஃபாஸ்டா ஓடுறா. ஹாச்சிமிட்சு கிட்ட கொஞ்சம் கான்பிடென்ட்டே இல்ல, அவ சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்ப ஷிகிமரி வந்துட்டு உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரப் பண்றா. இப்போ ஹாச்சிமிட்சு அதை வாங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. என்னோட லைஃப்ல நான் இவ்வளவு ஃபாஸ்டா இது நாள் வரைக்கும் ஓடினதே இல்ல. என்னோட கால்கள் ஓடுற ஸ்பீடுக்கு என்னோட பிரெயின் வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்குள்ள இன்னொருத்தி முந்திட்டாளா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துருதா. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆமா, என் கையில என்னது இருக்கு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யோசிச்சிருக்கா. உன்னால முடியும், கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். கீழே விழுந்தப்ப நம்ம ஹீரோ ஓடிப்பான். சோ அதே மாதிரி நானும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முட்டியில காயம் ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அதை கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட அவ கொடுக்குறா. எடுத்த ட்ரைனிங் எதுவும் கண்டிப்பா வீணா போக கூடாது, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு நினைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஹச்சிமிட்சு கீழே விழுந்ததுனால இவங்க கிளாஸ் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தோக்க தான் போறோம். ஏதாச்சும் அதிசயம் நடந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கிளாஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன கடைசியா பாத்துக்கோப்பா அப்படின்னு ஹாச்சிமிட்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நீ சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி இனுசுகா பாராட்டுறான். ஷிகிமரி இங்க ரெடியா நின்னுட்டு இருக்கா. என்னால ஃபர்ஸ்ட் வர முடியாதுதான், ஆனா லாஸ்ட் அப்புறம் இவனை என்னால முந்த முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். பட் கால் தவறி ஷோ மட்டும் போயிருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஷோவையோ கழட்டி போட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இப்படி கீழே விழாம ஓடுவான் யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம போராடுறது பார்த்து எல்லாருமே சீரப் ஆகுறாங்க. நான் கீழே விழுந்ததுனால தான் நம்ம லாஸ்ட் வந்துட்டோம்ல அப்படின்னு ஹாச்சிமிட்சு வருத்தப்படவும், நீ போய் அங்க ரெஸ்ட் எடு, மத்ததை எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ என்னதான் ஃபாஸ்டா ஓடினாலுமே கூட கடைசி போறவன நம்ம ஹீரோவால பிடிக்க முடியல. பட் நம்ம ஹீரோ ஷிகிமரியை பார்க்கவுமே நம்ம ஹீரோக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது. ஷிகிமரி எப்பவுமே இம்பாசிபிளா பாசிபிளா மாத்தி காட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப ஷிகிமரி டர்ன் வந்த உடனே அவ செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறா. யாருப்பா அந்த பொண்ணு லைட்னிங் ஸ்பீட்ல போறாளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ செகண்ட் பிளேஸ் வந்திருந்தாலுமே என்னதான் ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவா. அவ டென்ஷனா இன்னும் செம ஃபாஸ்டா ஓடுறா. என்ன ஸ்பீடா ஓடுறா, ஒருவேளை இவ என்ன சேஸ் பண்ணா இவ கிட்ட இருந்து என்னால தப்பிக்க முடியுமா? கஷ்டப்பட்டவா செகண்ட் பிளேஸ் வந்திருக்கா, நான் மட்டும் தோத்து போனா அவ பார்வையிலே தெரியுதா அவ என்ன கொன்றுவா. என் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க, நான் இதை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு இப்போ ஷிகிமரி வந்து இனுசாகா கிட்ட கொடுக்குமோ அவன் செம ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறான். ஷிகிமரி செகண்ட் பிளேஸ்ல இருந்ததுனால இனுசாகாவும் இப்ப செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனுசாகா இன்னும் செம ஃபாஸ்டா ஓடுறான். ஒரு வழியா அந்த போட்டியிலயும் ஜெயிக்கிறாங்க. இனுசாகா நீ வேற லெவல்ல ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஷிகிமரி நீ வேற லெவல்ல ஓடின, உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கட்டி பிடிக்குவோம். எல்லாரும் முன்னாடியே கட்டி பிடிக்கிறானே நம்ம வைக்கப்படுறா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது நீங்க தானே, இதை பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி பிடி சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான பிளாக் ஹாச்சிமிட்சு கிட்ட கொடுக்குறாரு. கைஸ் இது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு ஹாச்சிமிட்சு சொல்றா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது இப்போ இவங்க எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜெல்லாம் டைம் ஆயிடுச்சு பாரு, இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, சீக்கிரம் எந்தி அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லுமா. அவன் அப்பவே கிளம்பிட்டான்னு அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். எய்த்தல ஒரு சைக்கிள் வருவோம், டக்குன்னு புதர்ல குதிச்சிருந்தான். அச்சோ தம்பி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு அந்த சைக்கிள்ல வந்தவர் கேட்குவோம். எனக்கு ஒன்னும் ஆகல, இது பழகிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் நீ விட்டா இறந்து போயிருப்ப, கவலைப்படாத, வரப்போற ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நானும் சேர்ந்து தான் கூட வருவேன், உனக்கு அடிப்பட்டா நான் உனக்கு
ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல இருக்கிற நர்ஸ் வந்து சொல்றாங்க. ஈசுமி என்னப்பா விளையாட வரலையா, உனக்கு இன்னும் நிறைய அடிபட்டிருக்கு போல, ஆமா ஃபீல்ட் ட்ரிப்க்கு நீ எங்க கூட வரல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், வரந்தான் ஆசானா எனக்கு இருக்கிற பேட் லக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கவலைப்படாதப்பா நாங்க வா கூட இருக்கோம் வா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் மேல வந்து ஏதோ ஒண்ணு விழுது. அச்சோ சாரி உங்களுக்கு அடிப்படலையா அப்படின்னு மாடியில இருந்து கேக்குறாங்க. இவ்வளவு பெரிய டெடி பியர் எப்படி மேல இருந்து வந்து விழுந்துச்சு, எனக்கு ரொம்பவும் வலிக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீல்ட் ட்ரிப்க்கு வர முடியாத, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா சொல்றாங்க. கடவுளே என்னால இதை பொறுத்துக்கிட்டே இருக்க முடியல, இது எப்பதான் முடியும், ஒருவேளை என் லைஃப் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும்னா இதை தாங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தையாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கடவுள் கிட்ட வேண்டான். எனக்கு தேவையானது என்னை காப்பாத்த ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ ஏன்டா ஒட்டிக்கிட்டே கூட வந்திருக்க அப்படின்னு சிக்கிமரி கேட்கிறா. உன்னை மணக்கிட்டு கார்ல கூட்டிட்டு வந்தது ஏன் தப்பு அப்படின்னு நம்ம பிரதர் சொல்லுவோம். நானா வாங்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சிக்கிமரி சொல்றா. சரி இதுக்கு மேல நானே தனியா பாத்துக்கிடுவேன், நான் போய் தனியா ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சிக்கிமரி போயிட்டு, ஐயோ எந்த ட்ரெஸ் எடுக்கிறது, எது அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், எதுல அவன் என்ன ரொம்பவும் பாராட்டுவா தெரியலையே அப்படின்னு சொல்லி சிக்கிமரி வருத்தப்பட்டு இருக்கா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. நம்ம தனியா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எனக்கு உடம்பு சரியில்லாததுன்னு நம்ம ரொம்ப நாளா தனியா வெளியே போகவே இல்லை, நம்ம எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு எந்த இடமும் தெரியாது, உன் கூட போறதா இருந்தா எனக்கு எந்த இடமா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சிக்கிமரி சொல்றா. நம்ம ரொம்ப நாளாவே டேட்டிங் போல, உன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிக்கிமரி ரொம்பவுமே வெக்கப்படுறா. நான் ரீசெண்டா இந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறான். அவளும் போய் பாக்குறா. நம்ம இங்க போலாமான்னு கேட்கவும், கண்டிப்பா போலாம் உனக்கு விருப்பம் இருந்தா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். சோ இப்போ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போறதுக்கு தான் சிக்கிமரி ரொம்பவும் சூப்பரா தெரியணும்னு நினைச்சு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. ஆனா எதை செலக்ட் பண்றதுனே தெரியல. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்க நம்பர் கிடைக்குமா, நம்ம கேரக்கி போலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு இருக்கோம். சிக்கிமரியோட பிரதர் ரொம்பவுமே வெக்கப்படுறான். வா போகலாம் அப்படின்னு சொல்லி சிக்கிமரி போய் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரா. யார் இந்த பொண்ணு, ஒருவேளை அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு அந்த லேடிஸ் நினைக்கிறாங்க. என்னமோ என்ன சின்ன பொண்ணுன்னு கலாச்சிட்டு இருந்தா பொண்ணுங்களை பார்த்து நீ வெக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு பொண்ணுங்களை பார்த்துல ஒண்ணு வெக்கம் இல்லையே, தெரியாதவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் கொஞ்சம் பயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படினாலும் நீ வெக்கப்பட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா. இப்ப அப்படியே இன்னொரு பிளாஷ்பேக் போகுது. சிக்கிமரி சின்ன வயசுல கராத்தே கிளாஸ்ல இருக்கா. அவ ரொம்பவே பெஸ்டா பண்றா. பரவாயில்ல இதுல நீ கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்க, ஆனா நான் உன்னை ஈஸியா தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சிக்கிமரியோட பிரதர் சொல்றான். சரி இப்படியே இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆக அப்படின்னு நம்ம கிளம்புவோம். ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லயே சூப்பரா சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை வந்து பாராட்டுறாங்க. அம்மா இதையா சாப்பிடணும் அப்படின்னு சிக்கிமரி கேட்கவும், ஹெல்த்துக்கு இதுதான் நல்லதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவ பிரதர் சாப்பிடுறத பார்த்துட்டு அவ பிரதருக்கு ஈக்குவலா இவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிடணும்னு நினைக்கிறா. அம்மா நீ எப்படி கராத்தேவை கண்டினியூ பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமா நான் கண்டினியூ பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை நீ ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு இல்ல, ஆனா அதையே கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்ப பண்ணு அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஸ்கூல்ல ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை கீழே தள்ளி விட்டுருதான். ஏன்டா அப்படி பண்ண இன்னொரு பொண்ணு கேட்குமா, அவளா தடுக்கி விழுந்துட்டா அப்படின்னு அவன் சொல்றான். நீ வேணும்னே தான் அவளை தள்ளி விட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு பண்ணி அவன் தள்ளி விடுறான். ஹே மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சிக்கிமரி சொல்லுவோம். ஹே இது சிக்கிமரி சிக்கிமரி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்க மேல ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்லுவோம். ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு சிக்கிமரி சொல்றான். அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அவனுங்க ஓடிடுதானுங்க. நீ உண்மையிலேயே சூப்பர் சிக்கிமரி, அந்த பசங்க உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க, அவனுங்களுக்கு உன் மேல கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவோம். கிரஷ்னா என்னது அப்படின்னு சொல்லி சிக்கிமரி யோசிக்கிறா. இப்போ சிக்கிமரி கொஞ்சம் வளர்ந்துருதா. இப்போ அவளோட அண்ணனுக்கும் இவளுக்கும் மேட்ச் நடக்குது. அவளோட அண்ணன் தான் ரொம்பவும் பெஸ்டா இருக்கான். சிக்கிமரி அதுல தோத்து போயிருக்கா. உட்காந்து அவ அழுதுட்டு இருக்குமோ இவன் வந்து சமாதானப்படுத்துறான். சும்மா வந்து பேசாத, தோத்து போனதோட கஷ்டம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு அவன் கேட்கவும், தோத்து போனாதானே எனக்கு அது தெரியும், நான் தான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஹே சிக்கிமரி அவன் நீ ஏன் இந்த மாதிரி அம்பர்லா வச்சிருக்கன்னு கேட்கவும், எல்லாருமே இதை தான் வச்சிருக்காங்க, இது பாப்புலரா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. நான் கராத்தேவை நிப்பாட்டிடலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவோம். எதனால நம்ம கேட்கறா, ஏன்னா எனக்கு பிடிச்ச வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும், நான் வந்து அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அம்மாவும் என்னையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த பாதையை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லிட்டு போறான். ஷிகிமோரி நீ மாங்கா படிப்பியான்னு ஒரு பொண்ணு வந்து கேட்கவும், அவ்வளவா இல்ல, ஆனா எங்க அண்ணனுக்குள்ளது அப்பப்போ எடுத்து படிப்பேன்னு சொல்லுவோம். உனக்கு அப்ப மாங்கா பிடிக்குமா, நான் ரீசெண்டா ஒரு மாங்கா படிச்சேன், அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, நீயும் படிச்சு பாக்குறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், சரி அப்படின்னு ஷிகிமோரியோ சொல்றா. இவ படிக்கிற அந்த மாங்கா வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியா இருக்கு, அதுல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஷிகிமோரி ரொம்பவுமே வெக்கப்படுறா. லவ் பண்றதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வெக்கப்படுறா. இப்போ கராத்தேவோட டோர்னமெண்ட்லாம் நடக்குது. ஷிகிமோரியோ போயிட்டு அதுல வின் பண்ணிட்டு வரா. சூப்பர்ப்பா, நீ நேஷனல்ஸ்க்கு போயிட்டு இப்படியே போனா உனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவங்க சொல்லுவோம். நான் ஹை ஸ்கூல் போகும்போது கராத்தேவை நிப்பாட்டிடுவேன். அந்த மாங்கா படிச்சதுல இருந்தே அவ வந்துட்டு கியூட்டா ஒரு பொண்ணு மாதிரி தெரியணும்னு நினைக்கிறா. ஹை ஸ்கூல்ல போயிட்டு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்ப ஷிகிமோரி நினைக்கிறா. இத்தனை நாள் அவங்க அண்ணனை விட சூப்பரா தெரியும்
வேணும் அப்படிங்கிறதுக்காக பையன் மாதிரியே இருந்திருப்பா. பட் இப்போ அவ வந்து கொஞ்சம் ஃபெமினா மாற ட்ரை பண்றா. இதுல நான் கியூட்டா இருப்பேன்னு தெரியல, நான் கியூட்டா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ ஹை ஸ்கூலுக்கு போறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து மரத்தை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு நம்ம போய் கேட்கவும் என் ஹால் டிக்கெட் காத்தடிச்சு அங்க போய் மாட்டிக்கிச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு ஹைட்ல இருந்தா கண்டிப்பா ஏணி வச்சுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஏணி எடுக்க அப்படின்னு சொல்லி போறாரு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஹால் டிக்கெட் கிடைச்சிருமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதை போடி நான் போய் அதை எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம போகவும் ஹே வேண்டாம் இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு இதெல்லாம் பழகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி இருந்தாலும் அது ரிஸ்க் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அவ மேலே ஏறுதா. அதுக்குள்ள அவ்வளவு ஹைட்டா போயிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அவ அந்த ஹால் டிக்கெட்டே எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறா. அப்புறம் தான் அவ யோசிக்கிறா, அச்சோ பொண்ணு மாதிரி கியூட்டா தெரியணும்னு நினைச்சா இப்படி குரங்கு மாதிரி மரம் ஏறி இருக்குன்னு. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றது கூட கண்டுக்கிடாம ஃபெமினா தெரியணும்னு நினைச்சிட்டு இப்படி குரங்கு மாதிரி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டுட்டே போறா. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேக்கு போறான். பார்த்தா ஷிகிமோரி அந்த இடத்துல தான் இருக்கா. யார் நீ அப்படின்னு நம்ம கேட்கவா, அன்னைக்கு ஹால் டிக்கெட்க்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ இவனுக்கு என்னோட சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, இவனும் நானும் ஒரே ஸ்கூலுக்கு வரணும், நான் கேவலமானவா நீ நினைச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லவே இல்ல, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு கண்டிப்பா அவன் குரங்குன்னு தான் நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட்டுட்டே போகவும் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம், நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு பேட் லக் இருக்கு, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெட்டது தான் நடக்கும். அன்னைக்கு நான் மரத்துல ஏறி அதை எடுத்திருந்தா கண்டிப்பா மோசமா ஏதாச்சும் எனக்கு நடந்திருக்கும். ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணதுனால அப்படி எதுவும் நடக்கல, நான் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கேன். ரொம்பவும் தேங்க்ஸ் உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லா இருக்கிறது நினைச்சு நான் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன். அச்சோ நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க நல்லா இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம், ஹெல்ப் பண்ணதுல தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவும் நான் இவன் முன்னாடி குரங்கு மாதிரி நடந்துக்கிட்டுமே கூட இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறா. ஈசுமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையுமே ஷிகிமோரி யோசிச்சு பாக்குறா. சரி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் நான் எதுவும் வாங்கலன்னு அவ சொல்றான். மெனக்கிட்டு இதுக்கான கார்ல கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் கேட்கவும் பிரச்சனை நான் போடுற ட்ரெஸ்ல இல்ல என் கிட்ட தான் நினைக்கிறேன், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அவ சொல்லவும் முட்டாள்தனமா என்ன உளறிட்டு இருக்க, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கூப்பிடுறான். இப்போ இவங்க போற வழியில வந்துட்டு ஷிகிமோரி லிப்ஸ்டிக்க பாக்குறா. ஏங்கப்பா இவ்வளவு விலையா, அவன் இந்த லிப்ஸ்டிக் போட்டா நான் இன்னும் சூப்பரா அழகா தெரியும்ல அப்படின்னு அவ யோசிக்கிறா. சின்ன வயசுல இருந்தே ஷிகிமோரி வந்துட்டு அவளோட பிரதர் எது பண்ணாலும் அதை பார்த்து தான் பண்ணிட்டு இருப்பா. அவ பிரதர் கராத்தே போனதுனாலதான் அவளும் கராத்தே கிளாஸ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா. பட் இப்பெல்லாம் அவளோட ஆசைக்கல, அவளா போய் சொந்தமா முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் பெருமைப்படுறான். ரேட் அதிகம்னு சொல்லி லிப்ஸ்டிக்காவா வாங்காமையா வந்துருதா. இந்த மாதிரி நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வைக்கப்படுறா. இப்ப வெளியே வந்து பார்க்கும்போது குட் லக் அப்படின்னு சொல்லி அவ ஆசைப்பட்ட அந்த லிப்ஸ்டிக் வந்து டேபிள் மேல இருக்கு. இவங்க காருக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருதா அப்படின்னு அவங்க அண்ணன் போயிருப்பான். அவ ஆசைப்பட்ட லிப்ஸ்டிக்கை வாங்குறதுக்காக தான் அவன் போயிருக்காங்க. அவ புரிஞ்சுக்கிட்டா. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு இப்போ பெர்ஃபெக்ட்டா ஷிகிமோரி வந்து நம்ம ஹீரோ கூட அம்யூஸ்மெண்ட் பார்க் போறதுக்காக கிளம்புறா. இந்த கோட்டை மறந்துடாத அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரின்னு இப்போ அதை வாங்கிட்டு வா கிளம்புறா. சோடு நம்ம ஹீரோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி ஷிகிமோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹை இசுமி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா அப்படின்னு வரா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்க அம்மா நான் அழகா தெரியணுங்கிறதுக்காக அவங்களோட கோட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றா. இப்போ உள்ள போறாங்க. எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கு, எது ஃபர்ஸ்ட் போறதுன்னு யோசிக்கவும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து காஸ்டியூம்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இதை நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லவோ இல்ல வேண்டாம் நான் அதுல மோசமா இருப்பேன்னு சொல்லவும் இதுல நான் உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி வருத்தப்படாத, நான் வந்து இதை போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு டிராகுலா காஸ்டியூம் இருக்கிறா. அவளோட கோட்டுக்கும் அந்த கலருக்கும் பொருத்தமா இருக்கு. பெர்ஃபெக்ட் 100 கொடுக்கலாம், அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்லீப்பிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு இருக்கு. அண்ட் அதுல போறதுக்கு 90 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு போட்டிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன ஒரே முள்ள இருக்கு, ஸ்லீப்பிங் பியூட்டினா என்ன அப்படின்னு ஷிகிமோரி கேட்கவும் ஒரு சூனியக்காரி மந்திரம் போட்டு பிரின்சஸ் மயங்க வச்சிருவா. இந்த கோட்டையில யாருமே இல்லாம இந்த மாதிரி முள்செடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பிரின்ஸ் வந்து அவளை கிஸ் பண்ணி எழுப்பி விட்டுருவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொமான்டிக்கா இருக்கு என்னவா கேட்கறா. இதெல்லாம் கிண்டர் கார்டர்லயே வர ஸ்டோரி ஆச்சு, உனக்கு இது தெரியல போலன்னு சொல்லுவோம். நானும் நார்மல் பொண்ணு கிண்டர் கார்டன்லாம் படிச்சிருக்கேன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் உனக்கு இந்த ஸ்டோரி தெரியல நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஹாரர் சஸ்பென்ஸ் இந்த மாதிரியான ஸ்டோரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொமான்ஸ் மூவி தான் அதிகமா பிடிக்கும். பட் எனக்கு தியேட்டர்ல நீ கூட்டிட்டு போன மூவியோ ஓகே தான். அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அப்போ உன்னோட மோசமான சைடு நான் பார்க்க கூடாதுன்னு நீ சொன்ன. ஆனா அதுவுமே ஒரு வகையில கியூட்டா தான் இருக்கும். உன்னோட சூப்பரான சைடு மட்டும் இல்ல, உன்னோட மோசமான சைடு, கோவப்படுற சைடு எல்லாத்தையுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா உனக்குன்னு ஏதாச்சும் ட்ரீம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ரொமான்டிக் மாங்கா படிச்சேன். பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா என்னோட ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றா. மத்த எல்லாருக்குமே அந்த லைன்ல வெயிட் பண்றது போர் அடிச்சிட்டு இருக்கு. பட் இவங்க 2 பேர் மட்டும் ஜாலியா பேசிட்டே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லைன்ல வெயிட் பண்ணதே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்லீப்பிங் பியூட்டியோட ஸ்டோரி வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த ரைடு இவ்வளவு ஸ்லோவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இங்க இருக்கிற ஸ்மெல் அப்புறமா அந்த மியூசிக் எனக்கு அப்படியே தூக்கம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்கிருந்தான். இது கூட நல்லா இருக்குல்ல ஈஸிமி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். தூங்குற பிரின்சஸ் எழுப்புறதுக்கு பிரின்ஸ் வந்து கிஸ் பண்ணா அப்படின்னு இந்த ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை ஷிகிமோரி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போறா. பட் ரைடு முடிஞ்சிருது. ஆளுங்க நிக்காங்க அச்சோ அப்படின்னு சொல்லி அவ பதில் நம்ம ஹீரோவை எழுப்பி கூட்டிட்டு வரா. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தது டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். அப்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம இருக்கிற மாதிரி ரைடுக்கு நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிகிமோரி நிக்கவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். வெயிட் பண்றதா இருந்தாலும் அது உன் கூட இருக்கும்போது
பார்க்கும்போது ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். ரைடு எங்கேயும் ஓடி போயிடாது, மெல்லவே போலாம் அப்படின்னு ஷிகிமோரி சொல்றா. இப்போ இவங்க எல்லா ரைடையுமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. ரொம்பவே ஃபன்னா அந்த ரைடு எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. சாரி சார், நீங்க புக் பண்ண டேபிள் ஆக்சிடென்டலா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்லுவோம். இது நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். உங்களுக்கு வேற டேபிள் தாரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புக் பண்ணி வச்சிருந்ததை விட ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கிற ஒரு டேபிள கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கவும் எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நம்ம ஹீரோ சொல்றான். ஜிஞ்சர் சோடா அப்படின்னு ஷிகிமோரி ஆர்டர் பண்றா. இந்த இடம் ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கு, இங்க ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஹூடிஸ் போட்டு இப்படி காமெடியா வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்போ டிஷ் அவங்க சர்வ் பண்ணவோ ரொம்பவே சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஐயோ இது எப்படி சாப்பிடணும்னு தெரியல, ஃபோர்க் இருக்கு, இப்படிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடுறான். சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். நீ குழந்தைத்தனமா சாப்பிடுறது கியூட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்படாத அதே மாதிரியே சாப்பிடு அப்படின்னு சொல்றா. உன் கூட இருக்கும்போது மட்டும் என்னோட உலகம் ரொம்பவே ஃபன்னா மாறுது, எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது தெரியுமா அப்படின்னு சொல்றா. அச்சோ இப்படியே போனா என் ஹார்ட் தாங்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். என் கண்ணை பாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கவும் நான் தெரியறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதேதான், என் கண்ணு ஒண்ணு மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அச்சோ இவன் போறா போறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு நீயும் ரொம்பவும் அழகா தான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவளும் வைக்கப்படுறா. வேற எதுவும் வேணுமான்னு வெயிட் வந்து கேட்குவோம். ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க இப்ப வெளியே வராங்க. இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு, எங்கேயாச்சும் போனோமா நம்ம ஹீரோ கேட்கறான். இசுமி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்ததை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இப்படி டக்குன்னு ஓகே சொல்லிட்டான், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படுறா. எனக்கும் அதை பண்ணணும்னு ஆசைதான் ஷிகிமோரி, என்னோட கையப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளவு கையை பிடிக்கிறா. இப்படி என்ன மன்னிக்கணுமா இல்ல எங்கேயாச்சும் நடந்து போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஷிகிமோரி முழிக்கிறா. அந்த ஆட்ல வந்து அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே போனாங்க, அந்த வயசானவங்க கூட கையை பிடிச்சிருந்தாங்களே அதுதானே கேட்ட, என்னது இல்லையா அப்போ வேற என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். இதுவும் ஒரு வகையில நல்லாதான் இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்க பியூட்டிஃபுல் பிரின்ஸ் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போகும்போது வேற என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த கிஸ் பண்றது அவனுக்கு ஞாபகம் வருது. இதையாவா கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் வைக்கப்படுறான். இப்ப கடைசியா போட் ரைடிங் போறாங்க. ஷிகிமோரி என்ன கேட்டான்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு ரொம்பவும் வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்கான். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அவ கிட்டக்கு போயிருக்கான். போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுது. டெம்பரவரி பவர் கட் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சோ எல்லாம் என் பேட் லக்னால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஷிகிமோரி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. மத்த போட்ல இருக்கிறவங்க டார்ச் ஆன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் டார்ச் ஆன் பண்றான். என் பேட் லக்னால தான் அப்படி இருக்கு, எப்படியும் பவர் திரும்ப வந்துடும் தெரியும், இருந்தாலும் எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுவோம். ஷிகிமோரி நம்ம ஹீரோவோட கையை கிஸ் பண்ணி நம்ம தனியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீ மட்டும் எப்படிப்பா எல்லாத்தையுமே இப்படி நேச்சுரலாவே ரொம்ப சூப்பரா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்மளை சுத்தி இருட்டு, நம்ம 2 பேர் மட்டும்தான் ஏதோ இந்த உலகத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட இது ஒரு கனவு மாதிரி இருக்கு, இது மட்டும் ஒரு கனவா இருந்தா இதுல இருந்து நான் எந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லவும். நீ என்னை விட்டு போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஷிகிமோரியோட கண்ணத்துல போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்றான். ஐ லவ் யூ ஷிகிமோரி, நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்றேன், என்னானாலும் சரி நான் உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசுமி நீ உண்மையிலேயே ஸ்பெஷலானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கட்டி பிடிக்கிறா. ஷிகிமோரி கரண்ட் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருந்துக்கிட்டுறானே அப்படின்னு சொல்லுவோம். ஷிகிமோரி நீ ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஓகே தான், நல்ல வேலை இது கனவு இல்ல, ஏன்னா அதுக்கும் மேல எனக்கு அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. சோ இப்படியே இவங்களோட ரைட் முடியுது. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ ரொம்பவுமே வெக்கப்பட்டு இருக்கான். உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இன்னுசுக்கா கேட்கறான். நானா நீ தப்புலாம் பண்ணாவா, என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கான். ஷிகிமோரி என்ன மறைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்லையா அப்படின்னு சொல்றா. நீ போய் சொல்ற நல்லா தெரியுது, ஒழுங்கா சொல்லு, இசுமிக்கு உனக்கு நேத்து என்ன நடந்துச்சு, நீங்க கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படின்னு சொல்லுவோம். அவ அமைதியா இருக்கிறது பார்த்துட்டு அப்படின்னா கிஸ் பண்ணிட்டியா, அது எப்படி இருந்துச்சு, எங்க கிஸ் பண்ணீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கா கேட்கறா. நேத்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போனோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, நிறைய நடந்துச்சா, அதுக்கப்புறம் நாங்க போட் ரைடிங் போனோம், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். இசுமி பேட் லக்ல இதெல்லாம் நடக்கிறது தானே, மேல சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அவன் என் கண்ணத்துல கிஸ் பண்ணான்னு சொல்லுவான். அவ்வளவுதானா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நான் கவலையில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி பண்ணான், ஆனா நான் எதிர்பார்த்தது டோட்டலி வேற, அதான் அவன் பண்ற வரைக்கும் நான் அவனை விட்டுருக்க கூடாதோ, நான் என்னோட ஃபீலிங்ஸா அவன் கிட்ட காட்டவே இல்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் என்னோட ஃபீலிங்ஸா அவனுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷிகிமோரி சொல்லுவோம். என்னப்பா இவ்வளவு அக்ரெசிவா பேசுற அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் வைக்கப்படுறாங்க. இவங்க குழந்தைத்தனமா இருக்காங்களா இல்ல மெச்சூரிட்டியா இருக்காங்களான்னு தெரியல, பட் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கும்போது ஹாப்பியா இருக்காங்களே அதுவே போதும் அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இப்போ எப்பவும் போல ஷிகிமோரி நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றான். நம்ம ஹீரோவும் வரான். இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஒரு கியூட்டான பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது ஒரு கேன் நம்ம ஹீரோ மேல போகவும் டக்குனு கிக் விடுறா. டஸ்ட்பின்ல போய் அது கரெக்டா விழுது. வா இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, நீ ஒரே கிக்ல அது டஸ்ட்பின்ல கரெக்டா போட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். சம்டைம்ஸ் அவ இன்கிரெடிபிள் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்ஷன், ஃபைட்டு, சூப்பர் பவர், ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது ஒரு நார்மலான கதை. இதை என்ஜாய் பண்ணீங்களா, இந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை இந்த அனிமேக்கு சீசன் 2 வந்துச்சு அப்படின்னா, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.